குரலற்றவர்களின் குரலாக ஒலித்தது. அதே மாதிரி அதிகார வர்க்கத்துக்கு எதிரான ஒரு குரலாக அங்க ஒலித்தது யாருடைய குரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிருந்து நான் கிளம்புற சிதம்பரம் திரும்பி வரும்போது இதே கடல்ல கப்பலோட, சொந்தமான கப்பலோட தூத்துக்குடியில வந்து இறங்குவேன். அப்படி இறங்கல அப்படின்னா இதே கடலில் விழுந்து மாழ்வேன் அப்படின்னு வந்து சபதம் ஏத்துட்டு போயிருக்காரு. இப்போ வஉசியின் கைதை முன்னிட்டு இதற்கு அடுத்த நாள் மார்ச் 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி எழுச்சி அப்படின்ற ஒரு வரலாற்று சம்பவம் நடக்குது. அதற்கு அடுத்தபடியாக அங்க இருக்க திருநெல்வேலியில கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே சூறையாட தொடங்குறாங்க. பயந்து போயிட்டாரு. இந்த மாதிரியான விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. இவர் வந்து முதன்முறையா வந்தே மாத்திரம் அப்படின்னு வெள்ளைக்கார அதிகாரிகளே வந்து சொல்லிட்டு ஓடுறாங்க. இவர் மட்டும் இல்லை, தெருவில் பொருளை ரிக்ஷாவில் வந்து உங்க பிரிட்டிஷ் அதிகாரி வராங்கன்னா உடனே அவங்கள வந்து இந்த மாப் எல்லாம் அவங்கள சரவுண்ட் பண்ணி வந்தே மாத்திரம்னு சொல்றது. அவரே ஒரு பாட்டில் எழுதுறாரு, 5ல் 1 பங்காக மாறினேன், ஆனால் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை, குறை எதுவும் இல்லை அப்படின்னு அவருடைய மனைவிக்கு சிறையிலிருந்து அவர் எழுதுறாரு. இப்படி 5 பங்குல 1 பங்கா அவர் வந்து உடம்பெல்லாம் இழைச்சிட்டு நோய் வந்துருச்சு, நோய்வாய்ப்பட்டுட்டார் அவரால். இதெல்லாம் வந்து நாட்டுக்காக தானே அப்படின்னு வந்து தாங்கிக்கிறாரு. இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து இருந்த ஒரு ஃபோட்டோ பார்க்கும்போது நமக்கு அது என்ன மாதிரியான ஒரு டிரான்சிஷனை வந்து இவர் சந்திச்சிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும். எப்படி வாழ்ந்த மனுஷன், செல்வ சீமானாக கோமானாக வாழ்ந்த ஒரு மனுஷன். மண்ணெண்ணெய் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மண்ணெண்ணெய் வண்டி எடுத்துக்கிட்டு தெரு தெருவாக போவாங்க மண்ணெண்ணெய் விற்கிறதுக்கு. அந்த மாதிரி மண்ணெண்ணெய் விற்கிறாரு. மக்கள்கிட்ட போய், யார் மக்கள்கிட்ட உங்களுடைய சுதந்திர வேட்கை வேணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச அந்த மனுஷன், மக்களுக்கு ஒரு மகத்தான ஒரு வழியை காட்டின ஒரு மனுஷன் போய் மண்ணெண்ணெய் விற்கிறாரு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழில் புரட்சி நடந்துட்டு இருந்த காலகட்டம் அது. 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப கால பகுதி. அதில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் அந்த உறுப்பினர் வந்து ஒரு உரை ஒன்று கொடுக்குறாரு, ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரிட்டன் சார்பாக நிறைய தொழிற்சாலைகள் நம்ம திறக்கணும், இங்கே கிடையாது, நம்மளுடைய காலனி நாடான இந்தியாவில் நிறைய தொழிற்சாலைகள் திறக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, மிக குறைந்த கூலிக்கு வேலை பார்க்கக்கூடிய சிந்திக்க தெரியாத கூட்டம் வந்து அங்கே நிறைய இருக்கிறதுனால இந்தியாவில் நிறைய தொழிற்சாலைகள் பிரிட்டன் காலனி நாட்டில் வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதன் அடிப்படையில் ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் வந்து பிரிட்டிஷோடைய முதலாளிகளாக இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இந்தியாவில் திறக்கப்பட்டது. அப்படி பிரிட்டிஷ் முதலாளிகளால் ஆரம்பிக்கப்பட்ட, இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சாலைகள் ஒன்று தான் தூத்துக்குடியில் இருந்த கோரல் மில் அப்படின்ற ஒரு தொழிற்சாலை. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளக்காரனுடைய தொழிற்சாலை, கம்பெனி வெள்ளக்காரனுடைய மில்லு. ஆனால் அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாமே வந்து இந்திய தொழிலாளர்கள். இப்போ தொழிலாளர்கள் அப்படின்னா அதில் பாதிக்கு பாதி 14 வயசுக்கும் குறைவானவர்கள், குழந்தை தொழிலாளர்கள் தான். வேலைனா ரொம்ப மோசமான கடினமான வேலை. இப்போ கடினமான வேலை அப்படின்னா எப்படின்னா, ரேகை பார்க்குறது அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு மணிக்கணக்குக்காக. இப்போ ரேகை பார்க்குறதுனா ஜோசியம் ஜாதகம் பார்க்குறது கிடையாது. காலையில் அதிகாலையில் எழுந்த உடனே கை ரேகையை வந்து இப்படி திறந்து பார்ப்பாங்களாம். அவங்களோட கண்ணுக்கு நம்மளுடைய ரேகை தெரியக்கூடாது, அவ்வளோ இருட்டாக இருக்கணும். அப்போது அவ்வளோ விடியறதுக்கு முன்னாடி அந்த இருட்டோட இருட்டா மில்லுக்குள்ளே போயிடணும். திரும்ப வெளியில் வரும்போது இதே மாதிரி ரேகை பார்க்கணும். கையில் இருக்க ரேகை தெரியாத நேரத்தில் தான் மில்லில் வேலை முடிச்சுட்டு வெளியில் வரணும். இப்போ மத்தியானத்தில் அந்த லஞ்ச் பிரேக் 1 ஹவர்லாம் விடுறாங்களா, ½ ஹவர், அந்த பிரேக்கெல்லாம் கிடையாது. உடம்பு சரியில்லைனாலும் நீங்கள் லீவ் எடுத்தீங்கன்னா அதுக்கு உங்களுடைய சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்படும். மிக மிக குறைந்தமான சொற்ப அமௌண்ட் தான் வந்து அவங்களுக்கு கூலியாக கொடுக்கப்பட்டது. ரொம்ப பணிச்சூழல் வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப கடினமான ஒரு பணிச்சூழலில் வேலைக்கு அவங்க வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இந்திய தொழிலாளர்கள் அந்த மில்லில். இப்போ ரொம்ப நாளாகவே வந்து கொஞ்சமாவது நம்மளை படுற கஷ்டத்துக்கு வந்து ஊதியத்தை ஏற்றி கொடுக்கக்கூடாதா, உடம்பு சரியில்லைன்னா அந்த ஒரு நாள் நமக்கு லீவ் கொடுக்கக்கூடாதா, அந்த மாதிரியான முனகல்கள், கேள்விகள் அங்கங்கே வந்துட்டு இருந்தது. முனகல்கள் இருந்தாலும் வருத்தங்கள் இருந்தாலும் கேள்விகளை அங்கே யாருக்கும் வந்து இந்திய தொழிலாளருக்கு கேட்கக்கூடிய தைரியம் கிடையாது. இப்போது இந்த குரலற்றவர்களின் குரலாக அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு கொஞ்சமும் சம்மந்தப்படாத ஒரு காமன் மேன் குரல் எழுப்புறாரு. இப்போ இந்த காமன் மேன் எப்படின்னா, இவர் வந்து ஒரு வக்கீலாக அங்கே தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, தொழிலாளர்கள் கிட்டலாம் காசு வாங்காமல் உங்களோட பிரச்சனை என்ன, ஏன் இது உங்களை எதிர்த்து நீங்கள் ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க அப்படின்னு ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து, அந்த பிரிட்டிஷ் முதலாளிகளை எதிர்த்து இந்த மக்களுக்காக கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்டதோடு மட்டும் இல்லாமல் இந்த தொழிலாளர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு தொழிற் சங்கம் ஒன்று தொடங்கணும், யூனியன் ஒன்று தொடங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. தொழிலாளர்களை ஒன்றிணைக்கிறார். இப்போ இந்த தொழிற் சங்கம், தொழிலாளர்களோட கூட்டமைப்பு, யூனியன், இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்துக்கு 1908 காலகட்டத்துக்கு ரொம்பவே புதுசு, ரொம்ப புரட்சிகரமானது. ஏன்னா இந்தியாவில் வந்து இந்த பொது உடைமை, இந்த கம்யூனிசம், இந்த சித்தாந்தம்லாம் உள்ள வர காலகட்டம், எல்லாருக்கும் வந்து வெகுஜனமாக பரவுற காலகட்டம் அப்படின்றது 1925. அதே மாதிரி ரஷ்ய புரட்சி வெற்றி பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே 1917 தான். அப்போ 1908
எல்லாரையும் வந்து ஒரு தொழிற்சங்கமாக இருக்கணும், நீங்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணுங்க, வேலை நிறுத்தம் பண்ணுங்க, உங்களுடைய உரிமைகளுக்காக நீங்கள் தட்டி கேளுங்க, நீங்கள் கேட்கலன்னா உங்களுக்கு இது கிடைக்காது அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறாரு ஒரு காமன் மேன். அந்த காலகட்டத்தில் அவங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி இவர் கொடுக்குற தைரியத்தில் இந்த தொழிலாளர்களும் வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. இப்போது இந்த பிரிட்டிஷ் முதலாளிகள் இருக்காங்களே, இதை எதிர்பார்க்கவே முடியல. ஏன்னா இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. என்னடா இவ்வளவு நாளாக நம்ம எதுவுமே கேள்வி கேட்காம வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க திடீர்னு வந்து யாரோ ஒருத்தவங்க பேச்சு கேட்டுட்டு வேலை நிறுத்தம் பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு ஷாக். இவங்களும் மில் மூடப்படுது, இந்த பக்கம் வேலை நிறுத்தம் தொடங்குது. வேலை நிறுத்தம் பண்ணுங்க, தொழிற்சங்கத்தை வந்து கூட்டுங்க அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அந்த காலகட்டத்துக்கு இப்போ வேலை நிறுத்தலைன்னா பிரிட்டிஷ் முதலாளிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் போன தொழிலாளர்கள் நம்மக்கிட்ட திரும்பி வருவாங்க, ஏன்னா கூலிக்கு அவங்க வேற எங்கே போவாங்க, உழைக்கும் அன்றாடம் காட்சி மக்கள் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க கருத்துக்கு மாறா இந்த காமன் மேன், இந்த தலைவர் இருக்கார் இல்லையா, இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருந்த 2000 தொழிலாளர்களில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு உள்ளூர்லேயே வந்து சின்ன சின்ன வேலைகள், கூலி வேலைகள் வாங்கி கொடுக்குறாரு. அங்கே இருக்க பொதுமக்கள் கிட்ட பேசி அங்கேருந்து நிவாரண நிதி வந்து கலெக்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சொத்துக்களெல்லாம் அங்கேருந்து ஒரு பகுதியை விற்று அவங்களுக்கு சாப்பாடு போடுறாரு. போகிற வரைக்கும் இதெல்லாம் சரியாகிற வரைக்கும் உங்களுக்கு அரை வயிறு கால் வயிறு கஞ்சியோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தைரியம் கொடுக்குறாரு அந்த தொழிலாளர்களுக்கு. அதன் காரணமாக இந்த வேலை நிறுத்தம் அப்படின்றது தொடருது. ஒரு கட்டத்துக்கு மேலே வெள்ளை முதலாளிகளால் ஈடு கொடுக்க முடியல, அவங்க பணிஞ்சு போகிறாங்க. மில் கேட் வந்து திறக்குது, வாசல் திறக்குது. இந்த தடவை வந்து தொழிலாளர்களின் குரலாக அந்த காமன் மேனே வந்து பேச்சுவார்த்தைக்கு போறாரு. சமரசம் எட்டப்படுது. இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி இந்த வேலை நிறுத்த போராட்டம் அப்படின்றது முதலான அஃபிஷியல் ஸ்ட்ரைக் அப்படின்றது வெற்றி பெறுது. இப்படி குரலற்றவர்களின் குரலாக ஒலித்தது. அதே மாதிரி அதிகார வர்க்கத்துக்கு எதிரான ஒரு குரலாக அங்கே ஒலித்தது யாருடைய குரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார் அவர்களின் குரல். வ.உ.சி அப்படின்னு நம்மலாம் சரித்திர புத்தகத்தில் படிச்சிருப்போம். கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு படிச்சிருப்போம். ஏன்னா ஒரு 2 மார்க்ஸ்க்கு, அப்படி இல்லைன்னா மிஞ்சி போனால் ஒரு 10 வரிக்கு மிகாமல் விடையளி, அதில் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஆக்சுவலாக வ.உ.சி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படின்னு நம்ம எடுத்து படித்தோம்னா, அவருடைய வாழ்க்கை அப்படின்றது அவர் ஒரு 10 வரியில் வந்து படிக்கக்கூடிய அடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையே கிடையாது. படித்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அதாவது அவர் வந்து ஒரு வெறும் சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு ஒரு வரியில் அவரை வந்து அடக்கவே முடியாது. அதை தாண்டி மிகச்சிறந்த ஒரு வள்ளலாக இருந்திருக்காரு. ஒரு சக மனுஷனுக்கு தொழிலாளர்கள்லாம் ஒருங்கிணைத்து சங்கங்கள் எங்கெல்லாம் வந்து தொழிற்சங்கங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கட்டும், மக்களுக்கு வந்து எங்கெல்லாம் குரலற்றவர்கள் படிப்பற்றவர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சக மனுஷனுக்கு உதவுறதாக இருந்திருக்காரு. தமிழ் தொண்டு அப்படின்னு எடுத்துக்கும் போது அவருடைய இலக்கிய படைப்புகள் ஏராளமாக இருக்குது. அப்புறம் சைவ தொண்டு அவ்வளோ பண்ணியிருக்காரு. அதெல்லாம் தாண்டி அவர் பண்ண மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்குறது வந்து அவர் வேற ஒரு பரிணாமத்தில் யோசிச்சது. எல்லாரும் ஒரு ஆங்கிளில் சுதந்திரத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் வேற ஒரு ஆங்கிளில் இந்த சுதேசி இயக்கம் அப்படின்றத எடுத்துகிட்டு போகிறாரு. சொந்தமாக கப்பல் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறார். அவர் எடுத்த அந்த நடவடிக்கைகள்லாம் அவருடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெற்கு மட்டும் கிடையாது, வடக்கில் இருக்கவங்க கூட யார் இவன் அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு தான் அவருடைய முயற்சிகள் எல்லாமே இருந்தது சுதேசி இயக்கத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்னு நம்ம வந்து படம் கூட இருக்கு இல்லையா, தமிழ் படம். இப்போ நம்ம கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்னு ஒரு வரியில் வ.உ.சியை பற்றி நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், கப்பல் ஓட்டுறது, அதுவும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக அந்த காலத்தில் கப்பல் ஓட்டுறதுன்றது அவ்வளோ சாதாரண ஒரு காரியமாக இருந்திருக்குமா? சூரரை போற்று அப்படின்னு ஒரு படத்தில் வந்து நாயகன் கேட்பார், வானம் என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு. ஒரு ஃப்ளைட்டை சொந்தமாக வாங்கி ஓட்டுறதுக்கு அவர் பேசுகிற டைலாகை பார்த்து நமக்கெல்லாம் பயங்கரமாக மயிர் கூச்சரியும் இல்லையா? ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர் வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து, இந்த கடல் என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தா, இந்திய கடல் இதுனா இந்தியருக்கு சொந்தம், இந்திய கப்பலை இதில் நான் ஓட்டுவேன் அப்படின்னு சவால் விட்டு ஒருத்தர் சொந்தமாக கப்பல் வாங்கி ஓட்டியிருக்கார் அப்படின்னா எவ்வளோ பெரிய காரியம். சரி, அப்படி கப்பல் வாங்கினாரு, அவர் ஓட்டிட்டாருன்னா அவ்வளோ ஈஸியாக அவரை வந்து கப்பல் வாங்கி அவரை வந்து தொழில் பண்ண விட்டுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதுக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கொடுத்த இடைஞ்சல்கள் எத்தனை, அப்புறம் எவ்வளோலாம் மிரட்டினாங்க, அவங்களுடைய எதிர்ப்புகள் எத்தனை, அவங்க பண்ண சூழ்ச்சிகள் எத்தனை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எந்த அளவுக்கு அவங்க இறங்கி வந்து தந்திர வேலைகள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு இதை பார்க்கும்போது ஒரு சொலவடை தான் ஞாபகம் வருது. அதாவது 30 கோடி ஜனத்தொகை கொண்ட பாரத நாட்டை வெறும் 1.5 லட்சம் இராணுவ படையை கொண்ட பிரிட்டிஷ்காரன் ஆட்சி செஞ்சான் அப்படின்னா அதுக்கு வந்து வெறும் அதிகாரம் மட்டும் கிடையாது, அதிகமான சூழ்ச்சியுமே தேவைப்பட்டது அப்படின்றது வந்து இந்த கதையை நம்ம பார்க்கும்போது, இந்த வரலாறை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இன்னைக்கு வ.உ.சி அவர்களது வாழ்க்கை வரலாறு, அவருடைய போராட்டங்கள் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். அவரை பற்றி பார்க்கும்போது இன்னொரு முக்கியமானவரை பற்றியும் பார்க்க போகிறோம், சுப்பிரமணிய சிவா அவர்கள். இவர் வந்து அன்சங் ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும். இவருக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. பட் இன்னைக்கு அவரை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷனாக இந்த வீடியோவும் இருக்கட்டும்.
பண்ணணும். அதே மாதிரி வஉசியோட வரலாறை பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வையும் பதிவு பண்ணணும் இந்த வீடியோவில் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னென்னா திருநெல்வேலி எழுச்சி. திருநெல்வேலி எழுச்சி 1908 நடந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு எழுச்சியாக நான் பார்க்குறேன். இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நான் வீடியோவில் சொல்கிறேன். இன்ஃபேக்ட் அதை பற்றி வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கின புத்தகம் கூட இருக்குது. ஸோ இந்த புத்தகம் தான் இன்றைக்கி நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன புத்தகங்கள் அப்படின்றத வீடியோவோட இறுதியில் சொல்கிறேன். ஸோ இந்த திருநெல்வேலி எழுச்சி மற்றும் வஉ சிதம்பரனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா இன்ட்ரோடக்ஷன் இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி தயாராக இருங்க, நம்ம வீடியோக்குள்ளே போக போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப நீளமானது, உணர்ச்சிகரமானது, உண்மையானது, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. வணக்கம் கண்மணிகளே, நான் சரண்யா துராடி. வீடியோக்கு போகலாம். வஉசி பிறந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1872 வருஷம் செப்டம்பர் 5ஆம் தேதி திருநெல்வேலி ஜில்லாவில் இருக்க எட்டயபுரம் சமஸ்தானத்தில் உலகநாதம் பிள்ளை பரமாயி அம்மாள் அப்படின்ற தம்பதிக்கு மகனாக பிறக்கிறாரு. இப்போ இந்த உலகநாதம் பிள்ளை அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் சமஸ்தானத்திலே வந்து வேலை செய்கிறாரு. இப்போ ராஜ குடும்பத்தில் வந்து வேலை செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வக்கீல். இவங்களோட வீடே பார்த்தீங்கன்னா வாழையடி வாழையாக வந்து வக்கீல் தொழில் செய்கிறவங்க. இப்போ இந்த வீட்டையே வந்து எட்டயபுரத்தில் இருக்க இவங்களுடைய அந்த ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வீடு. அந்த வீட்டையே அவங்க வக்கீல் ஐயா வீடு தான் அப்படின்னு ஒட்டுமொத்த ஊருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வீடு, நல்ல படித்த ஒரு குடும்பம். இப்போ இவருடைய பள்ளி படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு சின்ன வயசுலேயே தமிழ் இலக்கியம் எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த உலகநாதம் பிள்ளை ஐயா அவர்கள் வந்து தன்னுடைய மகனுக்கு ஆங்கிலமும் கற்றுக்கணும், நல்லா ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. சுற்றி பார்த்தா ஒட்டப்பிடாரத்தில் இங்கிலீஷ் ஸ்கூல்ஸே இல்லை அப்படின்னும்போது இவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய மகன் ஆங்கிலம் கற்றுக்கணும் பேசுகிறதுக்கு அப்படின்றதுனால ஒட்டப்பிடாரத்தில் ஒரு தனியாக மகனுக்காக ஒரு பிரத்யேகமாக பள்ளிக்கூடத்தையே கட்டுறாராம். பிரத்யேகமாக ஒரு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குற ஆசிரியரே கொண்டு வந்து வேலைக்கு அமர்த்துறாராம். ஸோ அந்த மாதிரியான ஒரு செல்வ செழிப்பான ஒரு குடும்பம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நல்லா படித்த குடும்பம், சைவ தொண்டு பண்ணுற குடும்பம். அதுக்கப்புறமா தமிழ் தொண்டுக்கும் அவங்களுடைய அப்பாவும் ரொம்பவே வந்து பிரசித்தி பெற்றவராக இருந்திருக்காரு. இப்போது இவருடைய மேல் படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது சட்ட படிப்பை இவர் வந்து தேர்ந்தெடுக்கிறார். இப்போது வாழையடி வாழையாக அவங்க குடும்பத்தில் வக்கீல்கள் இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி இவரும் சட்டப்படிப்பையே தேர்ந்தெடுக்கிறாரு. நல்லபடியாக படித்து முடிச்சு சிவில் லா, கிரிமினல் லா அப்படின்னு ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுற, குறிப்பாக கிரிமினல் லாவில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு வக்கீலாக வந்து பேர் எடுக்கிறாரு. இவர் வந்து எந்த அளவுக்கு பேர் எடுத்திருக்காருன்னா அவருக்கு முன்னாடியிலிருந்தே இருந்த வக்கீல்களோட இவரோட சீனியரை விட சிதம்பரம் அவருக்கு வந்து சிதம்பரம் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு பேர் வந்து கிடைச்சிருக்கு. காரணம் அவர் வந்து சமரசம் இல்லாமல் நியாயமான ஒரு வக்கீலாக இருந்திருக்காரு. குரல் அற்றவர்களின் குரலாக அப்போத்திலேருந்து இருந்திருக்காரு. இப்போ யாருக்கும் காசு இல்லை அப்படின்னா அவங்களுக்கும் போய் அவங்களுக்காக வாதாடுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சு ஒரு நல்ல பேர் எடுத்திருக்காரு. அது அவருடைய பாட்டில் சுயசரிதையில் வந்து எப்படி சொல்கிறாருன்னா அவருடைய வார்த்தைகளில் வக்கீலாய் நின்று வழிப்பறியே செய்யும் திக்கில்லார் அப்படின்னு, இந்த மாதிரி வக்கீல் அப்படின்ற பேரில் படிக்காத ஜனங்களை ஏமாத்துறவங்களெல்லாம் வந்து வழிப்பறி செய்யும் திக்கில்லாதவங்க அப்படின்னு அவர் திட்டுறாரு. ஸோ வக்கீல் தொழிலும் நேர்மையும் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இல்லையா. ஆனால் நேர்மையான குரலற்றவர்களின் குரலாக இருக்கக்கூடிய ஒரு வக்கீலாக அவர் வந்து அந்த தொழிலில் இருந்திருக்காரு. நல்லா படித்து சமூகத்தில் ஒரு நல்ல வக்கீல் அப்படின்னு பேர் எடுத்திருக்க சிதம்பரம் அவர்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். இப்போ அவருடைய மனைவி வந்து வள்ளியம்மை அப்படின்றவங்கள முதல்ல திருமணம் பண்ணுறாரு. இப்போ வள்ளியம்மை வந்து எப்படி இருந்திருக்காங்கன்னா இவர் எந்த அளவுக்கு குரலற்றவர்களுக்காக, தொழிலாளர்களுக்காக யாராக இருந்தாலும் இறங்கி போய் உதவுவாரோ அதே மாதிரி இவருடைய மனைவி யாருமே வந்து அந்த உதவி அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு இவருக்கு ஏற்றவங்களா ஒரு வாழ்க்கை வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னதான் வந்து இவங்களோட இல்லற வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையாக இருந்தாலும் ரொம்ப வருஷம் அவங்களால நீடிக்க முடியல. 6 வருஷத்தில் வள்ளியம்மை அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்துடுறாங்க. இந்த பிரிவை தாங்காமல் இவர் நிறைய இவங்களுடைய பேரில், முதல் மனைவியின் பேரில் வந்து நிறைய இரங்கற்பா எழுதியிருக்காரு. இந்த இரங்கற்பால அவங்களுடைய குணநலன்கள் எதெல்லாம் வந்து சிறந்த கேரக்டர்ஸ்னு அவர் நினைக்கிறாரோ அதை பற்றியெல்லாம் வந்து மனமுருக அவர் வந்து பாடியிருக்காரு. அவருடைய இரங்கற்பால அவருடைய வரிகளையே சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய நேயர்களும் ஏழை பரதேசிகளும் என்னுடைய வீடு வந்தால் ஏந்திழைதான், தன்னுடைய பெற்றோர் வந்தார்கள் என பேணி உபசரிப்பாள், கற்றோரும் உள் உவக்க கண்டு அப்படின்னு அவரோட வரிகள் இது. அதனால நம்ம எக்ஸாஜரேட்டே பண்ணலை. என்ன சொல்றாருன்னா, என்னை தேடி வர ஏழைகள் வந்து வந்தாங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு வந்து மனம் குளிர சாப்பாடு போடுவா, தன்னுடைய பெற்றோர் வந்து அவள் எப்படி பார்த்துப்பாளோ அன்பா, அந்த அளவுக்கு அன்பா என்னை தேடி வர ஏழைகளுக்கு அவள் வந்து சாப்பாடு போடுவா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு குணநலனாக இருக்கு இல்லையா. அவருடைய கண்ணில் அது ரொம்ப முக்கியமான ஒரு குணநலனாக இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி இதை பார்க்கும்போது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் தென் தமிழ்நாட்டில் சாதி அடுக்குகளும் சிக்கல்களும் இருந்த ஒரு காலகட்டத்தில்
கஷ்டப்படுறவங்க, ஏழை ஜனங்க இவங்க எல்லாத்தையும் சரிசமமாக வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. அதற்கு ஒரு பெரிய ஒரு ப்ராட் மைண்ட் தேவைப்பட்டது. அதற்கு சிதம்பரம் அவர்கள் மட்டும் கிடையாது, அவருடைய மனைவியாருக்குமே அந்த மாதிரியான ஒரு விசாலமான மனசு இருந்தது அப்படின்றதான் நம்ம இந்த பாட்டு மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. எது எப்படி இருந்தாலும் 6 வருஷம் தான் தாங்குச்சு இந்த இல்லற வாழ்க்கை. அதுக்கப்புறமா அவங்க உடல் நலம் இல்லாமல் இறந்துடுறாங்க இல்லையா. ஸோ அதற்கு பிறகு இவங்களுடைய உறவினரையே கல்யாணம் பண்ணுறாரு. அவர் யார் அப்படின்னாங்கன்னா மீனாட்சி அம்மை அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணுறாங்க. நல்ல வேளையை அவங்களுமே இவருடைய உதவும் குணம், இவருடைய போராட்ட குணத்துக்கு ஏற்ற ஒரு மனைவியாக அமையிறாங்க. கடைசி வரைக்கும் அவருடைய கையை பிடிச்சி இவருடைய எல்லா போராட்டங்களையுமே அவங்க கூடவே இருந்திருக்காங்க. சரி, இப்படி போயிட்டு இருக்க வஉசியோட வாழ்க்கையில இந்த சுதந்திர காட்டு சுதந்திரம் பக்கம் எந்த பக்கம் திரும்பினாரு, எப்படி திரும்பினாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல இவருக்கு இந்த சுதந்திர உணர்வு அப்படின்றது எங்கேருந்து வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுவும் அவரே சொல்லியிருக்காரு. எங்கேருந்து அப்படின்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கார் இல்லையா, இவருடைய ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்த சீடர்கள், அவருடைய சீடர்கள் அபேதானந்தர், ராமகிருஷ்ணானந்தர் அப்படின்னு 2 சீடர்கள். இவங்களுடைய உரையை முதலாக கேட்கும் போது தான், ஆமாம்ல நம்ம அந்நியர்களுக்கு கீழே அடிமையாக தான் இருக்கோம் நம்ம அப்படின்னு நம்மளை தானே ஆளணும், அந்நியர்களுடைய அடிமையாக தான் நம்ம இருக்கோம், நமக்கு விடுதலை உணர்வு வேணும் இல்லையா அப்படின்னு அவருக்கு தோண தொடங்கினது. ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் வந்தது இந்த காலகட்டத்தில் தான். இதை விட ரொம்ப முக்கியமாக அவருடைய பார்வையில் ஒரு மாற்றம் வந்தது, சுதந்திரத்தை பற்றின பார்வையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்தது அப்படின்றதுக்கு முக்கிய காரணமாக சொல்கிறது ஒரு அற்புதமான சந்திப்பு நடந்ததாக சொல்கிறாரு 1905 வருஷத்தில். அந்த அற்புதமான சந்திப்பு எங்கே அமைஞ்சது அப்படின்னா, சென்னையில். யார் அப்படி அவர் சந்திச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். வருஷம் 1905 சென்னைக்கு போகிறாரு ஒரு வேலையாக. அப்படி போகும்போது இந்தியா அப்படின்ற பத்திரிகையை அவர் பார்க்குறாரு. அந்த பத்திரிகை ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அந்த பத்திரிகை ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாரு. அங்கே வாசலில் இருக்கவங்க கிட்ட இந்த மாதிரி நான் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பத்திரிகை அந்த முகப்பில் ரிசப்ஷனில் இருக்கவங்க உடனே மேலே பார்த்து, பாரதி இங்கே சீக்கிரமாக பாரு யார் வந்திருக்காங்கன்னு, உன்னுடைய ஊர்லேருந்து யாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே சுப்பிரமணிய பாரதியார் திபுன்னு படிக்கட்டிலேருந்து இறங்கி வராரு. வந்த உடனே எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு உடனே, எட்டயபுரத்துலேருந்து நான் வந்திருக்கேன், உலகநாதம் பிள்ளை அவர்களுடைய மகன் நான் அப்படின்னு அறிமுகம் பண்ணிக்கிறாரு. சொன்ன உடனே பாரதிக்கு ரொம்ப சந்தோஷமா, தன்னுடைய சமஸ்தானத்துலேருந்து பக்கத்து ஊர்க்காரங்க இவங்க, ஸோ அங்கேருந்து வந்திருக்கீங்களா, என்னுடைய அப்பா சின்னசாமி ஐயர், உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் நல்ல நண்பர்கள். அது மட்டும் கிடையாது, தேச பக்தியிலையும் சரி தமிழ் தொண்டும் சரி இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறையும் எங்கள் அப்பா கோர்ட் விஷயமா கேஸ் விஷயமா ஏதாவது வரும்போது உங்களோட வீட்டில் தான் எங்கள் அப்பா தங்கியிருக்காரு. அந்த வகையில் 2 பேருமே நல்ல நண்பர்கள், நம்ம 2 பேரும் இப்படி ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சந்திப்பு அப்படின்றது அங்கேருந்து அப்படியே நடந்து எதிர இருக்கிற இந்த பீச், சென்னை மெரினா கடற்கரை, அந்த காலகட்டத்தில் இருக்க மெரினா கடற்கரையில் போய் உட்காந்து அந்த மணல் பரப்பில் உட்காந்து 2 பேரும் பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. ஸோ இவருக்கும் அவருக்கும் ஒரே மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இவர் பேச இது வஉசி அவர்கள் சொல்கிறாங்க அவருடைய எழுத்தில், இது பேச மனசில் மின்மினி மாதிரி சின்ன வெளிச்சமாக இருந்து தான் இந்த சுதந்திர உணர்வு அப்படின்றது. பாரதி அவர்களுடைய பேச்சை எனக்கு கேட்க என்னோட மனசில் சுதந்திர உணர்வு அப்படின்றது கொழுந்து விட்டு எரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை அவரோட மனசில் உண்டு பண்ண ஒரு அற்புதமான சந்திப்பாக பாரதியார் மற்றும் வஉசி அவர்களுடைய சந்திப்பு அமைஞ்சுது. அங்கேருந்து ஒரு அற்புதமான நட்பும் அங்கேருந்து தொடங்குச்சு. சரி, இப்போ அந்த கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வஉசி கதையை விட்டுடலாம். அவரை தென் தமிழ்நாட்டிலேயே சேஃபாக இருக்கட்டும். இப்போ அப்படியே நம்ம பிகர் பிக்சர் போகலாம். ஸோ இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் சுதந்திர போராட்டம் அப்படின்றது தொடங்கின ஒரு காலகட்டம் அப்படின்னா, அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்தது அப்படின்னா காங்கிரஸ் பேரியக்கம், இந்திய நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு தொடங்கப்படுது. 1885 பாம்பேயில் தொடங்குறாங்க. இது என்னதான் 1885 தொடங்கினாலும் அதுக்கப்புறமா பிற்காலத்தில் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இயக்கமாக, கேள்வி கேட்குற ஒரு இயக்கமாக மாறுது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆரம்பித்த அந்த 20 வருஷத்துக்கு ஆம வேகத்தில் தான் போகிறாங்க, ஃபஸ்ட் கியரில் தான் போகிறாங்க. சுதந்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பெருசாலாம் பெரிய எதிர்ப்பெல்லாம் காட்டவே இல்லை. கை கட்டி ஒரு விண்ணப்பம் போடக்கூடிய ஒரு சின்ன அமைப்பு. படித்தவங்க அந்த காலத்தில் எப்படி இருப்பாங்கன்னா, காங்கிரஸில் ரொம்ப படித்தவங்க, இப்போ வக்கீல் தொழில் பண்ணுறவங்க, மேட்டுமை குடியினர், அந்த மாதிரியான ஒரு ரொம்ப பணக்காரங்க, இவங்கெல்லாம் கூடி இங்கிலீஷில் பேசக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது காங்கிரஸ் அப்படின்றது. அங்கே பேசுவாங்க. அதுக்கப்புறம் மேதமை பொருந்திய, மாட்சிமை பொருந்திய இவங்க அவர்கள், ராணி அவர்கள், எங்களுக்கு இதை செய்யணும், எங்களுக்கு இந்த உரிமையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப பணிவாக, அதாவது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை டைரக்டாக எதிர்க்காம ரொம்ப பணிவாக அவங்களுக்கு தேவையானதை நம்ம கேட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு கருத்தாக்கம் கொண்ட ஒரு பேரியக்கமாக தான் இருக்கு 20 வருஷத்துக்கு. அப்புறம் அந்த 20 வருஷத்துக்கு அப்புறமா 1905 அப்படியே சூழ்நிலை மாறுது. இந்த காற்று
அது மாற்றத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1905 வங்க பிரிவினை. இப்போ இந்த வங்க பிரிவினை அப்படின்றது லார்ட் கர்சன் பிரபு, கவர்னர் ஜெனரல் லார்ட் கர்சன் பிரபு அவர்கள் வந்து நான் வங்க தேசத்தை 2ஆக பிரிக்கிறாரு. இப்போ அந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள், கவர்மெண்ட்டுக்கு எதிரான விஷயங்கள், அப்புறம் வந்து சுயராஜ்யம், இதை பற்றியெல்லாம் வந்து பேச்சு அதிகமாக காங்கிரஸில் நடக்குது, மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது அப்படின்னும் போது கர்சன் பிரபு என்ன பண்ணுறாருன்னா, இதை வந்து பிரிச்சாதான் சரியாக வரும், இவங்க வந்து டிவைட் அண்ட் ரூல் தான் இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தடவை வங்க பிரிவினை வந்து நிர்வாக வசதியை காரணம் சொல்லி, என்னால் இவ்வளோ பெரிய மாகாணத்தை எங்களால் ஒரேடியாக நிர்வாகம் பண்ண முடியல, ஸோ எங்களோட வசதிக்காக நாங்கள் இதை 2ஆக பிரிக்கிறோம் அப்படின்னு ஹிந்து பெரும்பான்மை, முஸ்லீம் பெரும்பான்மை அப்படின்னு வங்க பிரிவினை நடக்குது. இப்போ வங்க பிரிவினை நடந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த சுதந்திர வேட்கை அப்படின்றது மக்கள் கிட்ட இருந்து அப்படியே மழுங்கடிக்கப்படும் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க ஒரு கணக்கு போடுறாங்க. ஆனால் அந்த கணக்கு வந்து தப்பாயிடுது. வங்க பிரிவினை நடந்ததுக்கு அப்புறமா தான் மக்கள் கிட்ட வந்து இந்த சுதந்திர வேட்கை அப்படின்றது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து கொழுந்து விட்டு எரிய தொடங்குது. ஸோ வங்க பிரிவினைக்கு அடுத்தபடியாக 1906 வருஷத்துல கால்கட்டாவில் நடந்த இந்த காங்கிரஸ் மாநாடுல ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு எடுக்கப்படுது. அதுதான் என்ன அப்படின்னா வந்து சுதேசி இயக்கம், ஸ்வதேஸ் மூமெண்ட் அப்படின்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. இப்போது இந்தியன் படத்தில் கூட பார்ப்போம், அந்நிய துணிகளெல்லாம் பகிஷ்கரிப்போம் அப்படின்னுட்டு அந்த கோட்டு சூட்டு, இந்த வெள்ளக்காரங்களோட துணி, அது எல்லாத்தையும் வந்து கொளுத்துவாங்க. மேக் இன் இந்தியா எல்லாத்தையும் வந்து இந்த இந்திய சந்தை அப்படின்றது ரொம்ப பெருசு, இங்கே வணிகம் பண்ணுற அப்படின்ற பேரில் தானே இங்கே வந்து வணிகம் பண்ணி வியாபாரம் பண்ணி நம்மளை வந்து அடிமைப்படுத்தினாங்க. அப்போனா இவங்க கிட்டேருந்து இனிமேல் பொருட்களை வாங்கக்கூடாது, அது துணியாக இருந்தாலும் சரி, பொருட்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு பொருட்களை, பிரிட்டிஷ் பொருட்களை வந்து நம்ம புறக்கணிப்போம். எதுவாக இருந்தாலும் கதர் போடணும், எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் இங்கேயே சிறு தொழில்கள் வந்து ஊக்குவிக்கப்பட்டு இங்கேயே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே இருக்க மக்களே வந்து அதை வியாபாரம் பண்ணணும், இங்கே இருக்கவங்களே அதை வாங்கணும், இந்தியர்கள் வந்து வெளிநாட்டு பொருட்களை வாங்கக்கூடாது, அப்படி வாங்குறவங்கள பார்த்தா வந்து இவங்க புறக்கணிப்பாங்க, அவங்க கிட்ட பொருள் வாங்கக்கூடாது, சுதேசி பண்டகச்சாலை, இந்த மாதிரியெல்லாம் வந்து வந்த ஒரு காலகட்டம் அது. இந்த ஸ்வதேஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது பெரிய அளவில் இந்தியா முழுக்க அந்த மக்களால் எடுத்துகிட்டு போகப்படுது. அந்த வகையில் மராட்டியத்தில் வந்து திலகர் இதை எடுத்துகிட்டு போகிறாரு, பஞ்சாபில் லாலா லஜ்பத் ராய் எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ தென் தமிழ்நாடு, சென்னை மாகாணம் அப்படின்னு பார்க்கும்போது இதை யார் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா சென்னை மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு பேர் இருந்தது, அது என்னதான் த யுனைடெட் ப்ரோவின்ஸ் அப்படின்னு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தூங்கு மூஞ்சி மாகாணம் அப்படின்னு தான் சொல்லணும். இது கேட்கறதுக்கு வருத்தமாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் வட இந்தியாவில் நிறைய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கிட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு எண்ணம் தான் சென்னை மாகாணத்தை பற்றி இருந்தது. பெருசாக இவங்க வந்து இதில் கலந்துக்க மாட்டாங்க, ஆக்டிவ் பாலிடிக்ஸில் வந்து பங்கெடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் சென்னை மாகாணத்து மேலே இருந்தது. இந்த சென்னை மாகாணத்தில் இதை பெருசாக யார் எடுத்துகிட்டு போகிறாங்க, வட இந்தியாவிலலாம் இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட் அப்படின்றது வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு, சென்னையில் யார் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் யார் இவன் அப்படின்னு யோசிச்சு பார்க்குற மாதிரி வேற ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் இந்த சுதேசி இயக்கம் அப்படின்றத எடுத்துகிட்டு போகிறார் ஒருத்தர். அவர் தான் வ.உ.சி. அவர்கள். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம சுயமாக சொந்தமாக கப்பல்களை ஓட்டுவோம் அப்படின்றாரு. யோசிச்சு பாருங்க, 1908 காலகட்டத்தில் சுயமாக கப்பல்களை ஓட்டுறது. ஏன்னா இப்போ வடக்கில் இருக்கிற போராளிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த குண்டூசி தயாரிக்கிறது, வளையல் தயாரிக்கிறது, மெழுகுவத்தி, இந்த மாதிரியான சின்ன சின்ன பொருட்கள்லாம் வந்து நம்ம சின்ன அளவில் இண்டஸ்ட்ரி செட்டப் பண்ணி நம்ம வந்து பொருளாதார இண்டிபெண்டன்ஸ் நமக்கு இருக்கணும், பொருளாதார ரீதியாக நமக்கு சுதந்திரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பொருட்களை வந்து அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. சின்ன சின்ன தொழிற்சாலைகள் அவங்களுக்குன்னு ஸ்மால் ஸ்கேலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சந்தை இருக்குது, இந்த சந்தையில் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தானே வராங்க. இந்த வியாபாரம் வந்து எதன் மூலமாக பண்ணாங்க, இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு எதன் மூலமாக வந்து சரக்கு பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதியாவது, ஆசியா முழுக்க நம்மளுடைய பொருட்கள்லாம் வந்து எதன் மூலமாக அவங்க எடுத்துகிட்டு போய் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணி விற்கிறாங்க, அது வந்து கப்பல்கள் மூலமாக தானே. கப்பல்கள் மூலமாக வணிகத்தை அவங்க கட்டுப்படுத்த முடியும், பிரிட்டிஷரால் கட்டுப்படுத்த முடியும்னா அதே கப்பல்களை நம்ம ஏன் சொந்தமாக ஓட்டக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்வி வந்து பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிதான் இருக்குது. ஏன்னா எல்லாரும் சின்ன சின்ன அளவில் இந்த வளையல், குண்டூசி இதெல்லாம் வந்து நம்ம சொந்தமாக தயாரிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த, கதர், இந்த மாதிரி சொந்தமாக தயாரிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் சொந்தமாக நம்மளே ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாம், ஆசியா முழுக்க கப்பல்களை வந்து இந்தியர்களே வந்து ஓட்டலாம் அப்படின்னு வந்து கேட்டது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். வட இந்தியர்களே வந்து யார் யாய்வன் அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு முடிவு அது. இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இதை சொல்லிட்டு மறந்துடுவான் சிதம்பரம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு மத்தியில் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் செய்யவும் செஞ்சார். ஸோ இப்போ ஒரு கப்பல் வந்து அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்க்கு சொந்தமான பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன்
கம்பெனிக்கு சொந்தமான கப்பல்கள் இந்திய கடல் பரப்பில் ஓடிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. ஸோ அப்போ யோசிச்சு பார்க்குறாரு, தூத்துக்குடியிலேருந்து கொழும்புவுக்கு தினமும் கப்பல் போயிட்டு வருது, இங்கே இருக்க பொருட்கள் அங்கேயும் அங்கே இருக்க பொருட்கள் இங்கேயும் வந்துட்டு இருக்கு. பிரிட்டிஷ் சர்க்காருக்கு எதிராக நம்ம தமிழர்களே வந்து சொந்தமாக கப்பல் ஓட்டணும் அப்படின்னு சொல்லும்போது சுற்றி இருக்கவங்களுக்குலாம் வந்து ஏகப்பட்ட டவுட் வருது, சந்தேகங்கள், நம்மளால் முடியுமா அப்படின்ற மாதிரி அச்சம் கொள்கிறாங்க. அப்போது இவருடைய பாணியிலேயே, வஉசி அவர்களுடைய பாணியிலேயே ஒரு வீரமான உரையை ஒன்று வந்து அவர் வந்து கொடுக்குறாரு மக்கள்கிட்ட, தமிழர்கள்கிட்ட. அப்போ அவர் சொல்கிற விஷயம் வந்து ஏற்புடையதாக இருக்குது, இன்றைக்கி பார்த்தாலும் அது ரெலவெண்ட்டாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழர்களாகிய நம்ம எதற்காக அச்சப்படணும், தமிழர்களாகிய நமக்கு கலங்கள் ஓட்டுறது அப்படின்றது புதுசு கிடையாது, கப்பல்கள் ஓட்டுறது, கடல் தாண்டி போகிறது அப்படின்றது புதுசு கிடையாது. நம்ம அந்த காலத்திலேயே, சோழர் காலத்திலேயே கடாரம் வரைக்கும் போனவங்க, கடல் தாண்டி நம்ம போய் வணிகம் செஞ்சவங்க தான், அந்த மாதிரியான வணிகத்தை செஞ்சவங்க தான் தமிழர்கள். நம்ம எதற்காக பயப்படணும்? அப்பேற்பட்ட இந்த மண்ணில் வெள்ளைக்காரன் வந்து இங்கே வணிகம் செய்வதா, அவன் வந்து களம் ஓட்டுவதா? அப்போ நம்மளால் முடியாதா? நம்மளுடைய வரலாறெல்லாம் மறந்துட்டோமா நம்ம அப்படின்னு பழசெல்லாம் தட்டுறாரு. தமிழர்களுக்கு மத்தியில் வந்து இந்த உரை வந்து பயங்கரமாக எடுப்படுது. ஆமாம், இல்லை நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு தனித்த தைரியத்தை தமிழர்களுக்கு மத்தியில் அது கொடுக்குது. உடனே வந்து தமிழ் வணிகர்கள்லாம், சாதாரண மக்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கையில் இருக்க பணத்தை கப்பல் நம்மளும் சொந்தமாக வாங்கணும் அப்படின்னு அள்ளி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மொத்தமாக வந்து 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. இப்போ 10 லட்சம் ரூபாய்னா 1906 அப்படின்ற காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கோங்க. அப்போ அவர் எவ்வளோ பெரிய செல்வ சீமானா இருந்தாலும் அதை விற்றா 10 லட்சம் தேராது இல்லையா? இப்போ என்ன பண்ணுறாருன்னா, மக்கள்கிட்டலாம் போகிறாரு, இந்த விஷயத்தை வந்து எடுத்து சொல்லி காசு சேர்க்குறாரு. இப்போது என்ன பண்ணுறாருனா, அதுக்கு இவர் வக்கீல் இல்லையா, ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா, ஷேர்ஸாக இதை வந்து கொடுக்கணும், பங்குதாரர்களை சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி மொத்தமாக ஒரு பங்கு 25 ரூபாய் அப்படின்னு 40,000 பங்குகள் வந்து விற்கிறாரு. ஸோ இப்படியாக 10 லட்சம் சேர்க்கிறார் அவர். ஸோ இப்படியாக இந்தியர்களுக்காக இந்தியர்களே ஓட்டக்கூடிய ஒரு கப்பல் கம்பெனி அப்படின்றது ரெஜிஸ்டர் பண்ணப்படுது 1906 வருஷத்தில், இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ இதன் கீழே வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு இந்த கம்பெனியை. இந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ண கையோட பாண்டித்துரை சாமி தேவர் அப்படின்றவர் இதுக்கு தலைமையாவது, மதுரை தமிழ் சங்கம்லாம் நடத்தினவர். ஸோ இவர் வந்து தலைவராகவும் தன்னை செயலாளராகவும் வந்து அவர் நிறுத்திக்கிறாரு. இதற்கு அடுத்தது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், நிர்வாக குழு. ஸோ இப்படின்னு எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஒரு கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு கம்பெனி ப்ராப்பராக நடத்துறதுக்கு என்னெல்லாம் தேவையோ, இவர் வக்கீல் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு நிர்வாக குழுவெல்லாம் அமைக்கிறாரு. ஸோ இப்படியாக முதல் கப்பல் வந்து குத்தகைக்கு எடுக்கப்படுது. இப்போ குத்தகைக்கு எடுக்கிறாங்க யார்கிட்ட இருந்துன்னா, பாம்பே கம்பெனி ஒன்று, ஷாலைன் ஸ்டீமர்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ஆரம்பத்தில் சொந்த கப்பல்லாம் அவங்க வாங்கலை, குத்தகைக்கு எடுக்கிறாங்க. இதை வந்து எடுத்து ஓட்ட தொடங்குறாங்க, தூத்துக்குடியிலேருந்து கொழும்போக்கு ஓட்ட தொடங்குறாங்க. ஸோ இதை ஓட்டுறாங்க அப்படின்னு கொஞ்சம் காலம் கூட ஆகலை, அதுக்குள்ளவே வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ் முதலாளிகள் இந்த ஷாலைன் கம்பெனி பாம்பே முதலாளியை வந்து கூப்பிட்டு கேட்டுட்டாங்க, ஓ நீங்கள் வந்து பிரிட்டிஷ் சர்க்காருக்கு எதிராகவே நீங்கள் அவங்க வேலை செய்வீங்களா அப்படின்னு கேட்டோடனே இவங்க பயந்துட்டாங்க, கப்பலை வந்து விட்டுட்டாங்க. இல்லை குத்தகையெல்லாம் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து கூட இருந்தவங்கலாம் சோர்ந்து போனாங்க. ஆனால் சிதம்பரம் அவர்கள் சோர்ந்து போகலை. அவர் என்ன பண்ணுறாருனா, இதுதான் ஆச்சு, நான் வெளியிலேருந்து கப்பலை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நேராக கொழும்புக்கு போகிறாரு. கொழும்புலேருந்து ஒரு புது கப்பலை குத்தகைக்கு எடுத்து அங்கேருந்து துறைமுகத்தில், தூத்துக்குடி துறைமுகத்தில் வந்து கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஆனால் அவருக்கு தெரியுது ரொம்ப காலத்துக்கு இதையெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறாருனா, சொந்தமாக நம்ம கப்பலை வாங்கினா மட்டும்தான் யாருடைய அச்சுறுத்தல்களுக்கும் ஆளாகாமல் நம்மளால் அந்த கம்பெனியை நடத்த முடியும் அப்படின்னு சுயமாக கப்பல் தொடங்குறதுக்காக, கப்பல் வாங்குறதுக்கான தேவை என்ன, அதற்கான பணத்தை வந்து அவங்க சேர்க்கணும் அப்படின்றதுனால இங்கேருந்து வடநாட்டுக்கு போகிறாரு. அங்கே இருக்க வணிகர்கள் கிட்டலாம் பேசுகிறாரு. பெரிய பெரிய பெரும் செல்வந்தர்கள்லாம் சுதந்திரம் அப்படின்னு சொன்னால் வந்து கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த மக்கள்கிட்ட போய் பேசுகிறாரு. இதுக்கான தேவை என்ன, சுதேசி இயக்கத்தோட தேவை என்ன, தனியாக கப்பல் வந்து எதற்காக இந்தியர்கள் கிட்ட இருக்கணும் அப்படின்ற தேவையை வந்து எடுத்து சொல்லி எல்லா இடத்துல இருந்தும் வந்து காசு சேர்க்கிறாரு. கையில் இருந்த கடைசி காசு வரைக்கும் எல்லாமே இந்த காலகட்டத்திலே அவர்கிட்ட கரைஞ்சு போச்சு. அப்படி இருக்க காலகட்டத்தில் ஒரு மோசமான செய்தி வந்து சிதம்பரம் அவர்களுக்கு வருது. அது என்ன அப்படின்னா, தன்னுடைய மகன், ஒரே மகனான உலகநாதன் அப்படின்ற அந்த பையன் வந்து இறந்துட்டாரு உடம்பு சரியில்லாமல் அப்படின்னு. ரொம்ப மோசமான செய்தி, இதனாலெல்லாம் கலங்கிடுவார் அப்படின்னு பார்த்தா அப்பவும் அவர் வந்து எடுத்த முயற்சியில் பின்வாங்கலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ அந்த நேரத்தில் வந்து அவருடைய மனைவி வந்து கர்ப்பவதியாக இருக்காங்க. என்னுடைய பிள்ளையும் என்னுடைய மகனையும் வந்து இறைவன் பார்த்துப்பான், நான் இந்த நாட்டை பார்த்துக்கிறதுக்கு நம்ம தானே இருக்கோம், எடுத்த காரியத்திலேருந்து பின்வாங்க மாட்டேன், என்னுடைய சுற்றத்தார் என்னுடைய சொந்தக்காரங்களை வச்சு ஈமக்கிரியை பண்ணிடுங்க, கடைசி காரியங்கள் ஒரு தந்தை வந்து மகனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடைசி ரைட்ஸை கூட அவர் பண்ணுறதுக்கு வரலையாம். அவர் பம்பாயில் இருந்துட்டு எடுத்த காரியத்தை நான் முடிக்காமல் வரமாட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இங்கேருந்து போகும்போது ஒரு சவால் ஒன்று விட்டுருந்தாரு. அது என்ன அப்படின்னா, இங்கிருந்து போகிற இந்த சிதம்பரம் என்னை எல்லாரும் வெள்ளி நகையாடலாம், பட் இங்கிருந்து நான் கிளம்புற சிதம்பரம் திரும்பி வரும்போது இதே கடலில் கப்பலோட, சொந்தமான கப்பலோட தூத்துக்குடியில் வந்து இறங்குவேன், அப்படி இறங்கலை அப்படின்னா இதே கடலில் விழுந்து மாழ்வேன் அப்படின்னு வந்து சபதம் ஏற்றுட்டு போயிருக்காரு.
சொன்ன மாதிரியே அவர் திரும்பி வரும்போது தூத்துக்குடியில் சொந்தமாக ஒரு கப்பலை வாங்கிட்டு வராரு. காளியா அப்படின்ற பெயர் கொண்ட ஒரு சொந்தமான கப்பலில் சிதம்பரம் பிள்ளை தூத்துக்குடி துறைமுகத்தில் வந்து இறங்குறாரு. இந்த காளியா அப்படின்ற கப்பல் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், ஜென்ரல் பேசஞ்சர்ஸ் அப்படின்னு ஒரு 350 பயணிகள் உட்காரலாம். அது மட்டும் இல்லாமல் 4000 சரக்கு மூட்டைகள் ஒரே நேரத்தில் ஏற்றக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கப்பல் காளியா அப்படின்ற பேரில் அவர் வந்து சொந்தமாக வாங்கிட்டு வராரு. ஒன்னோட நிற்கல, அடுத்தது வேதமூர்த்தி அப்படின்றவர் அவருடைய நண்பரை வச்சு இன்னொரு கப்பல் பிரான்ஸுக்கு போய் சொந்தமாக கப்பல் வாங்கிட்டு வராங்க. அப்படின்னு ஒன்று இல்லை 2 கப்பல் சொந்தமாக, லாவோ அப்படின்ற பேரில் இந்த கப்பல் 2 கப்பல் ஒரே நேரத்தில் வந்து வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹிமாலய சாதனையை சொன்னதோடு இல்லாமல் நடத்தி காட்டுறாரு ஒரு தமிழர். இது இந்தியா முழுக்க, வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க பேசு பொருளாகுது. இந்தியா முழுக்க இவரை பாராட்டாத பத்திரிகைகளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எல்லா மொழியிலையுமே வந்து இவரை பற்றின பாராட்ட பெற்ற கட்டுரைகள் வந்து இன்னமும் வந்து டாக்குமெண்டடாக இருக்குது. ஸோ இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இவருடைய அருமை நண்பர் இருந்தார் இல்லையா, சுப்பிரமணிய பாரதி, அவர் நடத்திட்டு வந்த இந்தியா பத்திரிகையில், அவர் எழுதிய இந்தியா பத்திரிகையில் ஒரு கார்ட்டூன் வரைகிறாரு. அதில் அந்த துறைமுகத்தில், அந்த தூத்துக்குடி துறைமுக ஓரத்தில் மக்கள்லாம் வந்து வந்தே மாதரம் அப்படின்னு முழங்குற மாதிரியும், அந்த இடத்துல சிதம்பரனார் வந்து கப்பலில் வந்து இறங்குற மாதிரி, அந்த கப்பலில் இறங்குற மாதிரி ஒரு சித்திரம் ஒன்று வரைஞ்சிருப்பார். ஸோ ரொம்ப ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு சித்திரம் அது. அது எல்லாத்துலேயும் வந்து வாழ்க வீர சிதம்பரம், வாழ்க வீர சிதம்பரம் அப்படின்னு வந்து எல்லாரும் முழக்கமிட்டுறாங்க. ஒரு பக்கம் வாழ்க வீர சிதம்பரம், இன்னொரு பக்கம் வந்தே மாத்திரம் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு சின்ன நம்பிக்கை தொடங்குது. இவன் வந்து பேசுகிறவன் மட்டும் கிடையாது, செயல்லையும் காட்ட தொடங்கியாச்சு. அப்போ சுதேசி இயக்கம் அப்படின்றது எட்டப்படக்கூடிய ஒரு இலக்கு தான் அப்படின்னு மக்களுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கையை விதைத்த ஒரு நிகழ்வு அது. ஆரம்பத்தில் இந்த சுதேசி கப்பல் அப்படின்ற கான்செப்டை பார்த்து பிரிட்டிஷ் சர்க்கார் பெருசாக ஒன்றும் பயப்படலை. ஆரம்பத்தில் ஏன்னா பெரிய வணிகர்கள் வந்து அந்த சுதேசி கப்பலை மட்டுமே உபயோகப்படுத்தவும் இல்லை. இப்போ சிதம்பரனார் என்ன பண்ணுறாருன்னா, வணிகர்கள் கிட்டலாம் பேசுகிறாரு. நீங்கள் இந்த சுதேசி கப்பலை உபயோகப்படுத்த வேண்டிய தேவை எந்த அளவுக்கு அவசியம், நீங்கள் என்ன இதன் மூலமாக இந்த நாட்டுக்கு பண்ணுறீங்க அப்படின்ற தேவையெல்லாம் வந்து எடுத்து சொல்கிறாரு. என்ன ஆனாலும் நீங்கள் பிரிட்டிஷோட கப்பலில் ஏறக்கூடாது அப்படின்னு வாக்கு வாங்குறாரு, சத்தியம் வாங்குறாரு. ஸோ இப்படியெல்லாம் நடக்க நடக்க தொடர்ந்து மக்களே வந்து வணிகர்கள்லாம் சுதேசி கப்பலில் மட்டுமே பயணம் செய்ய தொடங்குறாங்க. தூத்துக்குடி துறைமுகத்திலேருந்து கொழும்புக்கு போகிறதும் அங்கிருந்து வரதும் தினமும் போய்கிட்டு வந்துக்கிட்டு கப்பல்கள் வந்து இந்திய சுதேசி கப்பல் வந்து கடலில் கம்பீரமாக போக தொடங்குது. இதை பார்த்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிட்டிஷ் சர்க்காருக்கு வந்து பொறி தட்டுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய சூழ்ச்சி தந்திரம்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்களுடைய தந்திரங்கள்லாம் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல பேசி பார்க்குறாங்க, அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசி பார்க்குறாங்க, முதல்ல கெஞ்சி பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் மிரட்டல் விடுறாங்க, அதுக்கப்புறம் கட்டண குறைப்பு, பாதியாக கட்டணம் வந்து குறைக்கிறாங்க. அப்போவும் வந்து யாரும் இந்த இங்கிலீஷ் கப்பலை திரும்பி பார்க்கல. அதற்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லையே, சரக்கு வந்து பல ஊர்கள்லேருந்து வருது இல்லையா துறைமுகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லையே ஏஜென்ட்ஸை, தங்களுடைய பிரிட்டிஷ் ஏஜென்ட்ஸை வந்து உட்கார வச்சு இந்த வணிகர்களை வந்து மூளைச்சலவை பண்ணுறாங்க. இல்லை நம்மளோட கப்பலில் தான் இந்த பொருட்கள்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க, ஏற்கனவே நிறைய ஏற்றியாச்சு, உங்களோடதெல்லாம் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி மூளைச்சலவை பண்ணுறாங்க. அங்கேயே வந்து நம்ம சுதேசி இயக்கத்தினர்லாம் வந்து இல்லை இதில் தான் நம்ம வண்டி இதுதான் அப்படின்னு சொல்லி மாற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கேயே அவங்களுடைய பாச்சா பழிக்கலை. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சுற்றறிக்கை, இங்கே வந்து அன்அஃபிஷியலாக ஒரு ஜிஓ ஒன்று கொடுக்குறாங்க. இங்கே பிரிட்டிஷில் இந்த கவர்மெண்ட்டில் சர்க்காரில் உத்தியோகம் பண்ணுறவங்க யாருமே இந்த கப்பலை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, பாதி கட்டணம் என்ன, நாங்கள் வந்து இலவசமாகவே கொடுக்குறோம், நீங்கள் வந்து பொருட்களை ஏற்றினா மட்டும் போதும், இலவசமாகவே நீங்கள் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இதுக்கும் வந்து மக்கள் மசியலை. ஏன்னா சிதம்பரனார் வந்து என்ன பேசுகிறாரு வணிகர்களுக்கு மத்தியிலனா, அவன் இலவசமாகவே கூட்டிகிட்டு போனாலும் நீங்கள் இங்கே காசு கொடுத்து சுதேசி கப்பலில் போகும்போது நாட்டுக்காக ஒரு நன்மை செய்கிறீங்க, ₹1 ₹2 அதிகமாக இருந்தால் என்ன அந்த கட்டணம், யாருக்கு கொடுக்குறீங்க, உங்களோட இதே நாட்டை சேர்ந்த சொந்த சகோதரனுக்கு தானே நீங்கள் உங்களோட பர்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்குறீங்க, உங்கள் அண்ணன் தம்பிக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் கணக்கு பார்ப்பீங்களா அப்படின்னு ஒரு உணர்ச்சி பிளம்போடு பேசின உடனே மக்கள் மனசு வந்து அவ்வளோதான் அப்படியே மாறிடுச்சு. அவர் சொன்ன மாதிரி என்ன நீங்கள் இலவசமாக கொடுத்தாலும் நாங்கள் வந்து சுதேசி கப்பலில் தான் போவோம் அப்படின்னு சாரியாக மக்கள் போயிட்டு இருக்காங்க. கடைசியாக வந்து ஒரு சூழ்ச்சி ஒன்று பண்ணி பார்க்குறாங்க. அவங்க என்னென்னா, வஉசியே நேராக கூப்பிட்டு வந்து பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க. நாங்கள் வந்து 1 lakh பேமெண்ட், ஒரே செட்டில்மெண்ட்டாக லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ₹1,00,000 கொடுக்குறோம், இந்த சுதேசி கப்பல் அப்படின்ற திட்டத்திலேருந்து நீங்கள் பின்வாங்கிடுங்க, செயலாளர் பதவியிலேருந்து நீங்கள் ராஜினாமா பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வஉசி வந்து பணத்தால் அவர் வாங்க முடியுமா, அவர் கொள்கையை தான் வாங்க முடியுமா, முடியவே முடியாது அப்படின்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் மோசமான சூழ்ச்சிகள்லாம் வந்து, ரொம்ப சில்லறத்தனமான சூழ்ச்சிகள் எல்லாம் வந்து இந்த பிரிட்டிஷ் சர்க்கார் ஈடுபட்டிருக்காங்க. எப்படின்னா, மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க அந்த காலகட்டத்தில். என்னன்னா, இப்போ பிரிட்டிஷ் கப்பலை வந்து எங்களோட கடலில் எங்களோட கப்பலை சுதேசி கப்பல் இடிக்கிற மாதிரி வந்துட்டாங்க, அதனால எங்களுக்காக ஒன்று பண்ணணும், இதுக்கு மேலே நாங்கள் பிரிட்டிஷ் கப்பல் தொடங்கி புறப்பட்ட பிறகு சிறிது நேரம் கழித்து தான் சுதேசி கப்பல் தொடங்குறதுக்கு புறப்படுறதுக்கு நீங்கள் அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படி
அப்படி சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிகர்கள் கிட்டலாம் போய் நம்ம வண்டி தான் வந்து விடிய காலையிலே ஃபர்ஸ்ட் வண்டி, இப்போ பொதுவாக பஸ் ஸ்டாண்ட்லேயே அப்படி தானே, ஃபர்ஸ்ட் வண்டி எதுவும் அதில் தானே மக்கள் ஏறுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வண்டி நம்மளுது தான், அது ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிக்கும், அதனால் எங்கள் வண்டியில் வந்து ஏறுங்க அப்படின்லாம் பேசி பார்க்குறாங்க. அதுவும் பிரோஜனம் கிடையாது. அதற்கு அடுத்தபடியாக இந்த காலரா அப்படின்ற பீதியை வந்து பரப்புகிறாங்க. அதுதான் வந்து அல்டிமேட் அப்படின்னு சொல்லணும். இப்போ என்னன்னா, தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்தில் யாருக்காவது ஒரு வயிற்றுப்போக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துட்டா போதும், அந்த செய்தி கேட்ட உடனே அங்கே இருக்க பிரிட்டிஷ் சுகாதார அதிகாரிகள் எல்லாம் விடுவாங்க. சர்க்காரோட சுகாதார அதிகாரிகள் வந்துட்டு உடனே ஐயோ இங்கே வந்து காலரா பரவிடுச்சு, வயிற்றால போகுது, வாந்தி வருது, காலரா வந்து ஊர் முழுக்க பரவிடுச்சு, கடல் பிரயாணம் பண்ணக்கூடாது, அதனால் கப்பலை உடனே நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு சூழ்ச்சி தந்திரங்கள்லாம் பண்ணி பார்த்தாங்க. பட் எதுவுமே மக்களுக்கு மத்தியில் பலிக்கவே இல்லை. சுதேசி கப்பல் அப்படின்றது வெற்றிகரமாக போயிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. இப்போ இந்த காலகட்டத்தில் தான் சோதனையும் வருது, சிதம்பரனார் அவர்களுக்கு சோதனையும் வருது. அதுக்கு முன்னாடி வந்து அவருடைய வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான ஒரு நட்பு அப்படின்றது கிடைக்கிது. அவர் தான் சுப்பிரமணிய சிவா. இவர் எப்படி சந்திச்சார் அப்படின்னு பார்க்கலாம். வருஷம் 1907 ஒவ்வொரு வருஷமும் காங்கிரஸ் மகாசபை கூடும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த வருஷம் வந்து சூரத் நகரத்தில், குஜராத்தோட சூரத் நகரத்தில் வந்து இந்த காங்கிரஸ் சபை கூடுது. ஆனால் அங்கே வந்து சரியான ஒரு இணக்கமில்லை, ஒரு குழப்பம் ஏற்படுது. அது என்ன அப்படின்னா, காங்கிரஸில் ஒரு பிளவு ஏற்படுது. இப்போ பிளவு அப்படின்னு போது ஐடியாலஜிக்கலி கருத்தின் அடிப்படையில் இந்த பிளவு ஏற்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு. இப்போ இந்த மிதவாதிகள் அப்படின்றவங்க என்னன்னா, என்ன இருந்தாலும் நம்ம சர்க்காருக்கு கட்டுப்பட்டு அவங்க கிட்ட நமக்கு என்ன தேவையோ, எங்களுக்கு இந்த மாதிரி பிரதிநிதித்துவம் தேவை, எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு அவங்கள எதிர்த்து பேசாமல் அவங்களோட ஒத்துழைந்து போய் நமக்கு என்ன இதெல்லாம் தேவை அப்படின்றத கேட்கக்கூடிய ஒரு கூட்டம், அது வந்து மிதவாதிகள். தீவிரவாதிகள் அப்படின்னா நம்ம வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு வந்து அதை எக்ஸ்ட்ரீமாக பார்க்கக்கூடாது, முற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். முற்போக்குவாதிகள் அப்படின்னும் போது இவங்க எப்படின்னா, நமக்கு என்ன தேவை அப்படின்றது ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும், சுயராஜ்யம் தேவை அப்படின்னா ஆங்கிலேயர்களோட துணிகளை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஆங்கிலேயர்கள் இங்கேருந்து போகணும் அப்படின்றத தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு முற்போக்கு ஒரு அப்ரோச்சாக இந்த தீவிரவாதிகளுடைய கருத்து அப்படின்றது இருந்தது. இப்போ இந்த தீவிரவாதிகள் அப்படின்றது ஐடியாலஜி இருக்கு இல்லையா காங்கிரஸில், இவங்களுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலகர் அவர்கள். இப்போ திலகர் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இதை எடுத்துகிட்டு போய் சேருங்க, அந்நிய ஆட்சியின் தீமை என்ன அப்படின்னு மக்களுக்கு முதல்ல புரியணும். மிதவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு நம்மளே ஆட்சி செய்யணும், சுயராஜ்யம் தேவை அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் தீவிரவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்நிய ஆட்சியின் தீமை என்ன, இதில் இருக்க கெட்டது என்னன்னு சொன்னாதான் நல்லது நமக்கு என்ன அப்படின்னு தெரியும் மக்களுக்கு, இதை கொண்டு போய் சேருங்க அப்படின்னு திலகர் தலைமையில் இருக்க குழு சொல்லுது. இப்போ திலகர் வந்து எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுக்குறாரு. அந்த மாதிரி தென்னகத்தில் இதை எடுத்துகிட்டு போய் மக்கள் கிட்ட வந்து பாமர மக்களுக்கும் சேர்க்கணும். ஏன்னா காங்கிரஸில் அந்த காலகட்டத்தில் வந்து சாதாரண மக்கள், பாமர மக்களுக்கான ஒரு சபையாக அது இல்லை அப்படின்றதுனால எல்லார்கிட்டையும் பாமரர்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற பணியை வந்து தென்னகத்தில் யாருக்கு கொடுத்தாரு அப்படின்னா தன்னுடைய சீடரான வஉசி அவர்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ அந்த கட்டளையின் பேரில் 1906க்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாருன்னா, 1908ஆம் வருஷம் வந்து தேசாபிமான சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை திருநெல்வேலியில் ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஒரு சீக்ரெட் சொசைட்டி மாதிரி. இங்கே என்னென்னா, மக்களுக்கெல்லாம் சாதாரண மக்களுக்கும் கொண்டு போய் சொல்கிறாரு, எங்கே மேடை பேச்சுக்கள்லாம் சொல்கிறாரு, எங்கெல்லாம் கூட்டம் கூடியிருக்கோ அவங்கெல்லாம் போய் சொல்கிறாரு, சுயராஜ்யம் தேவை, அது மட்டும் இல்லை அந்நியர்கள் நமக்கு எவ்வளோ தீமை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களால நம்ம நாடு எந்த அளவுக்கு பாடுபடுது, அவங்க எவ்வளோ இதனால் மோசமான ஒரு விளைவுகளை வந்து நமக்கு தெரியாமலே நம்ம வந்து நூற்றாண்டு காலமாக அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் ஜனங்களுக்கு எடுத்து சொல்கிறாரு. ஸோ தேசாபிமான சங்கம் அப்படின்றது போயிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் தான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய சிவா அப்படின்ற ஒரு இளைஞன் வந்து வராரு. இவர் எங்கேருந்து வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையை சேர்ந்த ஒரு சின்ன கிராமத்தில் அவங்க அப்பா வந்து ஒரு முன்ஷிப். ஸோ ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து ஒரு இளைஞன், 23 வயசு தான் ஆகுது. அந்த வயசுலேயே ஆனால் துறவு கோலத்தில் இருக்கார் அவர். இந்த 23 வயசுக்குள்ளவே தன்னுடைய வீட்டை இழந்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, இல்லற வாழ்க்கையை துறந்தார். ஆனால் தேசத்தை அவரால் துறக்க முடியலை, தேசத்தின் விடுதலையே அவருடைய ஒரே கர்மம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு துறவு கோலத்தில் ஒரு ஊராக கிராமமாக வீதி வீதியாக போய் அவர் வந்து உரையாற்றுறாரு. அவருடைய உரை வந்து மக்களை, பாமர மக்களை வந்து அப்படி சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்குமா, அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குமா சுப்பிரமணிய சிவா அவர்களுடைய உரை. ஸோ இந்த உரையை வந்து திருநெல்வேலிக்கு அவர் வராரு. திருநெல்வேலியில் இவருடைய பேச்சை முதன்முறையாக வஉசி அவர்கள் கேட்குறாரு. இப்போ அவர் இந்த கேட்டுட்டு இருக்க டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதேசி கப்பல் அந்த இருக்கு இல்லையா, ஸோ அந்த நிர்வாகத்தில் செயலாளர் பதவியில் இருக்கார். ஸோ இந்த மாதிரியான ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கும்போது இவர் சுப்பிரமணிய சிவா அவர்களுடைய பேச்சுக்களை கேட்குறாரு. அவருடைய பேச்சை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு நல்ல நட்பு ஒன்று ஃபார்ம் ஆகுது. இப்போ 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சுதந்திரத்துக்கான பிரச்சாரத்தை வந்து தொடங்குறாங்க. மக்கள், சாதாரண மக்கள் வீதிக்கு வீதி, கிராமத்துக்கு கிராமம் போய் சாதாரண மக்களை பார்க்குறாங்க. சுதந்திரத்துக்கான தேவை என்ன அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. இப்போ நேராக பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரெட்டைக்குழல் துப்பாக்கி போல இருக்குமா சுப்பிரமணிய சிவாவும் வஉசி அவர்களும் வந்து ஒன்றா போய் பேசினாங்கன்னா கண்ணீர்னு இருக்குமா. அந்த காலத்தில் மைக் செட்டெல்லாம் கிடையாது இல்லையா, ஆயிரக்கணக்கான மக்கள் இவங்க பேசுகிறாங்கன்னா
வருவாங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்களாம். அவங்களோட சொல்லாற்றலால் அவங்கள வந்து கட்டி போடுவாங்க. சாதாரண ஜனங்க கூட சுதேசி நம்மெல்லாம் வந்து சுயராஜ்யம் வேணும் அப்படின்னு அவங்களும் வாயை திறந்து பேசுகிற மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படின்னு பேச்சில் மட்டும் கிடையாது, செயல்லையுமே அங்கே இருக்க பாமர மக்களும், அதாவது சவரம் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வண்டி இழுக்கிறவங்க, குதிரை ஓட்டுறவங்க, இந்த மாதிரி சாதாரண அந்த கூலி தொழிலாளர்கள், இவங்க எல்லாருமே சுயராஜ்யம் அப்படின்றத பற்றி வந்து பேச தொடங்க ஒரு மாற்றத்தை வந்து இவங்க 2 பேரும் கொண்டு வராங்க. இப்போது சர்க்கார் இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருக்கு. இவங்களை எப்படியாவது இவங்களோட வாயை கட்டுறதுக்கான ஒரு தருணம் வேணும் அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் என்னைக்கு மாட்டுவாங்க இவங்களை செய்யலாம் அப்படின்னு பிரிட்டிஷ் சர்க்கார் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, இவர் சுதேசி கப்பல் ஓட்டிட்டு இருந்தார், சுதேசி கப்பலோடைய செயலாளராக இருந்தார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த சைட்லேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ நிர்வாக குழு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து அரசியலில் நீங்கள் வந்து மிதவாதத்தை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், நீங்கள் வந்து சுயராஜ்யம் வேணும்னு சொல்கிறதோடு மட்டும் நிறுத்துங்க. உங்களோட பிரச்சாரத்தில் பிரிட்டிஷ் சர்க்காருக்கு எதிராக, அதாவது சுயராஜ்யம் வேணும்னு சொல்லுங்கள், விதேசி பற்றி நீங்கள் பேசாதீங்க, இது வேணும்னு சொல்லுங்கள், அது வேணாம் அப்படின்னு சொல்கிறத இங்கே பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு அவசர கூட்டம் கூட்டி ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படுது. இவங்க வஉசி அவர்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க. வஉசி கேட்பாரா? கேட்க மாட்டார். அவர் பிரிட்டிஷ் சர்க்கார் கூப்பிட்டு மிரட்டும் போதே கேட்காதவர் இவங்க சொன்னால் கேட்பாரா? அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு அவருடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. வஉசியும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி சாதாரண பாமர மக்கள் கிட்ட வீதிக்கு வீதி போய் பேசுகிறாங்க. இப்படி சலவை தொழிலாளர்கள், சவர தொழிலாளர்கள், வண்டி இழுக்கிறவங்க, அதுக்கப்புறம் கூலி தொழிலாளர்கள், இந்த மாதிரி பாமர மக்கள்லாம் பார்த்து பேசுகிறாங்க. அவங்களுக்கு புரிகிற மொழியில் வந்து எடுத்து சொல்கிறாங்க. என்னென்னா, அந்த காலகட்டத்தில் சுயராஜ்யம் அப்படின்னா மக்கள்லாம் சொல்லுவாங்க, இல்லை இந்தியர்களுக்கு வந்து ஆள தெரியாது, உங்களுக்கு வந்து உங்ககிட்ட நாட்டை கொடுத்தா நீங்கள் வீணாக்கிடுவீங்க, முதல்ல ஆளை கற்றுக்கிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நாங்கள் நாட்டை கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சர்க்கார் எப்போவுமே பிரிட்டிஷார்கள்லாம் இதையே தான் வந்து சொல்லி ஏமாத்திட்டு இருப்பாங்க. இப்போ இதற்கு வந்து வஉசி பதில் கேட்குறாரு. ஒரு உரையில் வந்து மக்களுக்கு மத்தியில் பேசுகிற ஒரு உரையில் வந்து கேட்குறாரு. அது என்னென்னா, ஒவ்வொரு முறையும் வந்து சுயராஜ்யம் வேணும்னு இந்தியர்கள் கேட்கும் போதெல்லாம் எங்களுக்கு பதிலாக என்ன சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கு ராஜ்யம் பண்ண தெரியாது, முதல்ல ராஜ்யம் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கொண்டு வாங்க, அதுக்கப்புறமா நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு எங்கள் நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒருத்தனுக்கு நீந்த தெரியல அப்படின்னு சொன்னால் முதல்ல நீச்சல் கற்றுக்கிட்டு வா, அதுக்கப்புறமா தண்ணிக்கு நான் வந்து அலோவ் பண்ணுறேன், தண்ணிக்குள்ளே குதிக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு குழந்தை வந்து எழுந்து ஓடுறதுக்கு முன்னாடி 10 தடவை கீழே தடுக்கி விழும், அப்போ தான் 11ஆவது தடவை எழுந்து ஓடும். அப்போ தடுக்கி விழுது குழந்தை அப்படின்றதுக்காக அது வந்து பயந்தா அதால் ஓடவே முடியாது. அது மாதிரி தான் உங்களுக்கு நாங்கள் அடிமைகளாக வாழ்கிறதை விட ஆள தெரியாமல் அழிவதே மேல், அதனால் எங்ககிட்ட ராஜ்யத்தை கொடுங்க, நாங்கள் எப்படி எங்களை ஆண்டுக்கிறது அப்படின்றத நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்னு சூளுரைக்கிறார். இப்போது இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் வந்து பிரிட்டிஷ் சர்க்காரை பயங்கரமாக வந்து கோபப்படுத்துது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் வந்து வன்முறையை ஒரு வேளை கையில் எடுத்துருவாங்களோ, முன்ன மாதிரி இல்லை, அடிமைகளாக என்ன சொன்னாலும் ஆமா சாமின்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா கூலி தொழிலாளர்கள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாமர மக்கள் கிட்ட வந்து வந்தாச்சு. அவங்க வன்முறையை கையில் எடுத்தாங்கன்னா இருக்கிற 1.5 லட்சம் பேரோட இருக்க படை வந்து இங்கிலாந்துக்கு கிளம்பி ஓடுற மாதிரி ஆயிடும் அப்படின்றதுனால, அதனால பயந்து போன சர்க்கார் என்ன பண்றாங்கன்னா, நிறைய கட்டுப்பாடுகளை வந்து கொண்டு வர தொடங்குறாங்க. இங்க வந்து கூட்டம் கூடக்கூடாது, அப்புறம் வந்து இந்தியர்கள் யாரும் தன்னிச்சையாக கையில வந்து 5 அடிக்கு மேல கோல்களை எடுத்துட்டு வரக்கூடாது, இந்த தடிகள் இருக்குல்லையே அதை கொண்டு வரக்கூடாது, ஒருவேளை அதால வன்முறை வந்துருமோ அப்படின்னு பயந்து இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வராங்க. இப்போ இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் வரும்போது மக்களுக்கு நடுவில் வீர உரை பேசுறாரு. இப்போ வஉசி என்னன்னு கேட்கிறாருன்னா, ஏன் எடுத்துட்டு வரக்கூடாது, வேல் பிடித்த வீர தமிழன் கைகள் கோல் பிடிக்கவும் உரிமையற்று போவதோ, அவன் யாரை சொல்றது, நீங்க தைரியமா கையில் வந்து உங்களுடைய பாதுகாப்புக்காக, வன்முறையை கையில் எடுக்கிறதுக்காக இல்லை, உங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் கைகளில் வந்து கோல்களை எடுத்துகிட்டு போங்க, ஏன்னு கேள்வி கேளுங்க அப்படின்னு மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தைரியத்தை கொடுக்க தொடங்குறாரு. ஸோ இவங்க 2 பேரும் என்னைக்கிடா மாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ் சர்க்கார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து ஒரு முக்கியமான நாள் வருது. திருநெல்வேலி எழுச்சி அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவம் நடக்கிறதுக்கு தூண்டுகோலாக இருந்த ஒரு நாள் தான் அது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்படா நேரம் கிடைக்கும் இவங்க மாட்டுவாங்க அப்படின்னு காத்துட்டு இருந்த சர்க்காருக்கு வந்து தோதாக ஒரு நாள் ஒன்று மாட்டுச்சு. அதுதான் பாலர் விடுதலை விழா. இப்போ பாலர் விடுதலை விழா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலர் அப்படின்னா விபின் சந்திர பால் அப்படின்ற ஒரு போராளி தான். அவர் வந்து வங்காளதேசத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து விடுதலை உணர்ச்சியை தூண்டினவில் முதல் இடம் பெற்றவர். இவர் வந்து வங்கதேசத்தின் நாயகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, வீரநாயகன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த விபின் சந்திர பால் அப்படின்றவர் ஒரு கேஸில் வங்காளத்தில் அரெஸ்ட் ஆகுறாரு. இப்போ எப்படி அரெஸ்ட் ஆகுறாருன்னா, அரவிந்த் கோஷ் அப்படின்னு வந்து ஒரு தீவிரவாதி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்கார் அந்த காலகட்டத்தில். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பத்திரிகையோட ஆசிரியராக இருக்கார். இப்போ அந்த காலகட்டத்திலலாம் இந்தியாவில் ஒரு பழக்கம் இருந்தது, நீங்கள் எந்த பத்திரிகைக்கு வேணால் வந்து ஆசிரியராக இருக்கலாம், பட் ஆசிரியருடைய தலையங்கத்தில் அந்த பேரில்
உங்களுடைய உண்மையான பேரை வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் பாரதியாரே அவருடைய புனை பெயர்களில் தான் வந்து நிறைய அரசருக்கு பிரிட்டிஷாருக்கு எதிரான கட்டுரைகள்லாம் எழுதிட்டு மக்களுக்கு மத்தியில் நிறைய இந்த விடுதலை உணர்வை கொடுத்துட்டு வந்த ஒரு காலகட்டம். இப்போது இந்த அரவிந்த் கோஷ் அப்படின்றவர் என்னைக்கு மாட்டுவார், இவர் இந்த பத்திரிகையோட ஆசிரியர் யார் அப்படின்னு பிரிட்டிஷ் சர்க்கார் தெரியாமல் தவிச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் விபின் சந்திர பால் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாரு. அந்த கடிதத்தில் பத்திரிகையோட ஆசிரியர் அரவிந்த் கோஷ் அப்படின்னு அவருக்கு எழுதிடுறாரு. தெரியாமல் வந்து அவர் விஷயத்தை வந்து சொல்லிடுறாரு. இப்போ இந்த கடிதம் என்ன ஆயிடுச்சுன்னா பிரிட்டிஷ் சர்க்காருடைய கண்களில் பட்டுடுச்சு. சிக்கின உடனே இதை சரியான அரவிந்த் கோஷுக்கு எதிரான ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டாங்க. அவர் மேலே வழக்கு பாயுது. இப்போ சாட்சி சொல்கிறதுக்காக விபின் சந்திர பாலை வந்து நீதிமன்றத்துக்கு கூப்பிடுறாங்க. நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் எழுதின இந்த கடிதம் மட்டும் கிடையாது, இவர் வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னும் போது தான் செஞ்ச தப்பு என்ன, அவசரப்பட்டு நம்ம இப்படி உளறிட்டோமே அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்ன ஆனாலும் நான் இதை எழுதலை, இப்படி ஒரு விஷயமே எனக்கு தெரியாது, இவருக்கு இந்த எதிராக நான் சாட்சி சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. சர்க்காருக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லி இவருக்கு 6 மாதங்கள் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வங்க தேசமே கொதித்து எழுது. ஸோ இப்படியாக அரவிந்த் கோஷை காப்பாற்றுறதுக்காக ஜெயிலுக்கு போன விபின் சந்திர பால் அவர்கள் மார்ச் மாதம் 9ஆம் தேதி சிறையிலிருந்து வெளியில் வராரு. ஸோ இந்த திருநாளை வந்து நம்ம சுயராஜ்ய திருநாள் அப்படின்ற பேரில் பெருசாக கொண்டாடணும், இவரை பற்றி இங்கே எல்லாருக்கும் தெரியணும், பாமர மக்களுக்கும் தெரியணும் அப்படின்னு வஉசி அவர்கள் வந்து முடிவு பண்ணுறாரு. ஸோ இதை வந்து சுயராஜ்ய நாள் அப்படின்னு நாங்கள் பெருசாக ஒரு பெரிய கூட்டம் ஒன்று போட போகிறோம், பெரிய ஊர்வலமாக நாங்கள் வந்து போக போகிறோம் அப்படின்னு சர்க்கார் கிட்ட பெர்மிஷன் கேட்குறாரு. இப்போ சர்க்கார் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கக்கூடாது, நீங்கள் கூட்டம் எங்கேயும் போடக்கூடாது, ஊர்வலமும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 2 பேரும் ஆஸ் யூஷுவல் கேட்கவே இல்லை. இப்போ மெஜிஸ்ட்ரேட் கூப்பிட்டு இந்த கூட்டத்தை கூட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, கேட்கல. தடை உத்தரவு போடுறாங்க, அப்போவும் கேட்கல. இந்த கப்பல் நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க இதுலேருந்து விலகி இருங்கன்னு, அப்போவும் அவர் கேட்கவே இல்லை. ஏற்கனவே முன் ஏற்பாடு செஞ்ச மாதிரி மார்ச் 9ஆம் தேதி இந்த சுயராஜ்ய திருநாள் அப்படின்ற பேரில் மிகப்பெரிய ஊர்வலம் போகுது. திருநெல்வேலி முழுக்கவே வந்து படிக்காத பாமர மக்கள்லேருந்து படித்த மக்கள் எல்லாருமே இவங்க பின்னாடியே போகிறாங்க. அந்த 2 பேர் பின்னாடியே போகிறாங்க. எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு அசாதாரணமான சூழலை வந்து பார்க்க முடியுது. எங்கே பார்த்தாலும் வந்தே மாதரம் அப்படின்ற முழக்கம், சுதந்திரம் வேணும், சுயராஜ்யம் வேணும் அப்படின்னு பேசுகிறாங்க. அந்நிய பொருட்கள் மேலே வந்து ஒரு மாதிரியான கோவத்தை மக்கள்கிட்ட, ஒரு பரவலான கோவத்தையும் எதிர்ப்பு தன்மையும் வந்து இவங்களால நோட் பண்ண முடியுது. ஸோ அப்படியாக இந்த சுயராஜ்ய திருநாள் அப்படின்றது ஊர்வலம் ஆயிரக்கணக்கான மக்களோடு இவங்க நடத்தி காட்டுறாங்க. இப்போது பிரிட்டிஷ் சர்க்காரை பொறுத்த வரைக்கும் இதை பார்க்கும்போது பயங்கர ஒரு பயம், கோவம் அப்படின்றது பயமாக மாறுது. ஏன்னா பிரிட்டிஷ் சர்க்காரை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ மக்கள்லாம் வந்து இவங்க திரட்ட தொடங்கிட்டாங்க. அப்போ இவங்க கூப்பிட்டாங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வீதியில் இறங்கி போராடுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரியாலிட்டி செக்காக இவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இவங்க கை காட்டுற இடத்துல கூட்டம் கூடுது. அப்போ ஒரு வேளை வந்து வன்முறையில் இறங்குறதுக்கும் வந்து ஒரு முத்தாய்ப்பாக இது வந்து அமையலாம், முன்னேற்பாடாக இது அமையலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது திருநெல்வேலி ஜில்லா முழுக்கவுமே வந்து வஉசின்ற ஒற்றை மனிதனின் கைக்குள்ள, உள்ளங்கைக்குள்ள இருக்கு அப்படின்றது தெரியுது. ஸோ வேற இதுக்கு மேலே நம்ம பொறுக்க முடியாது அப்படின்னு அடுத்த கட்ட முடிவை வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. யார் மேலே? சுப்பிரமணிய சிவா அவர்கள் மேலேயும் வஉசி மேலேயும் அடுத்த கட்ட நடவடிக்கை. அது என்னன்னா, இவங்களை கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. யார் அப்படின்னா, அந்த காலகட்டத்து மாவட்ட ஆட்சியர் விஞ்ச் அப்படின்ற ஒரு வெள்ளக்கார அதிகாரி என்ன பண்ணுறாருன்னா, இவங்க 2 பேருக்கு, சுப்பிரமணிய சிவா மற்றும் வஉசி அவர்கள் 2 பேரையும் வந்து பேசுறதுக்கு கூப்பிடுறாரு. உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும், 2 பேரும் வாங்க, தூத்துக்குடியில் இல்லை திருநெல்வேலிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. தூத்துக்குடி வந்து ரொம்ப கலவரம் அதிகமாகும் அப்படின்றதுனால திருநெல்வேலி கூப்பிடுறாரு. இப்போ அவங்க கூப்பிடும்போதே இவங்க 2 பேருக்கு வந்து பக்கத்தில் இருக்கவங்க ரொம்ப நெருங்கினவங்க, இவங்க நலம்புரிகள் சொல்கிறாங்க, கண்டிப்பாக கைது நடவடிக்கையாக தான் இருக்கும், நீங்கள் போகாதீங்க அப்படின்னு. பட் 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எங்கேயும் பதுங்கக்கூடாது, நம்ம போய் நேரடியாக எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம், பேசலாம் அப்படின்னு துணிஞ்சு போகிறாங்க. விஞ்ச் கிட்ட நேருக்கு நேராக பேசுகிறாங்க. வாக்குவாதம் வந்து நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, நாங்கள் ஏன் இப்படி பண்ணோன்னு பதிலுக்கு பதில் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் 2 பேரும் ஏற்கனவே இவங்க பிளான் பண்ண மாதிரியே வந்து இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. இப்போ இவங்க சிறையில் அடைக்கப்படுறாங்க மார்ச் 12ஆம் தேதி அப்படின்னும் போது, இவங்க அந்த அடைக்கப்பட்டாங்க அப்படின்ற செய்தி தெரிஞ்ச சில மணித்துளிகளிலே வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதை சுற்றி இருக்க பகுதி எல்லாத்துலேயுமே வந்து காட்டுத்தீ மாதிரி இந்த கைது நடவடிக்கை அப்படின்றது வந்து மக்கள்கிட்ட பரவுது. பயங்கரமான ஒரு அசாதாரண சூழல் நிலவுது. இதற்கு அடுத்த நாள் மார்ச் 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி எழுச்சி அப்படின்ற ஒரு வரலாற்று சம்பவம் நடக்குது. திருநெல்வேலி பஜார் கடைகள் எல்லாமே வந்து மூடப்படுது. இந்த விஷயம் கேட்ட உடனே கடை வந்து அடைப்பு பண்ணுறாங்க. மாணவர்கள் யாரும் வந்து ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ பள்ளிக்கூடத்துக்கு
எங்கேயுமே போல சுற்றி வராங்க. இன்னொரு பக்கம் தொழிலாளர்கள் யாரும் அவங்களுடைய மில்லுக்கோ கம்பெனிகளுக்கோ போகாமல், எல்லாரும் வேலைக்கு போகாமல் தெருக்களில் கூடி நின்று பேசுகிறாங்க, விஷயம் தெரியுமா அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் சாதாரண ஏழை எளிய மக்கள், பாமர மக்கள், கைவண்டி இழுக்கிறவங்க, சலவை தொழிலாளர்கள், இந்த மாதிரியான மக்கள், கூலி தொழிலாளர்கள், இவங்க யாருமே வேலைக்கு போகாமல் அங்கேயே வந்து தெருவில் எல்லாரும் ஒருத்தராக வந்து ஒன்றா இணைய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி திருநெல்வேலியில் வந்து மெயின் டவுனை நோக்கி எல்லாரும் நடக்க தொடங்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்து பெருகிட்டே வருது. பெருக இந்த முழக்கங்கள் அப்படின்றது அதை தாண்டி வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு வன்முறையாக உருவெடுக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல அந்த முனிசிபல் லைட்ஸ் எல்லாம், அங்கே இருக்கிற முனிசிபல் லைட்ஸ் எல்லாம் பிடுங்கி எறிகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முனிசிபல் கெரசின் கிடங்கு வந்து நெருப்பு மூட்டி பற்ற வச்சிடுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக அங்கே இருக்க திருநெல்வேலியில் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே சூறையாட தொடங்குறாங்க. சூறையாடினதோடு மட்டும் இல்லாமல் கொளுத்த தொடங்குறாங்க. அதே மாதிரி தெருக்களில் இறங்கி கோஷம் போடுறது, சர்க்காருக்கு சொந்தமான கட்டடங்களையும் பொருட்களையும் வந்து நாசம் பண்ணுறது, தீக்கிரையாக்குறது, இதோட மட்டும் இந்த கலவரக்காரர்கள் நின்றுடலை. அந்த காலகட்டத்தில் இந்த சர்ச் மிஷன் காலேஜ் அப்படின்னு இருக்கும், அந்த காலேஜ்குள்ளே போய் தலைமை ஆசிரியர், இந்த வெள்ளக்கார தலைமை ஆசிரியர் வந்து வெளியில் இழுத்துட்டு வந்து வந்தே மாத்திரம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சுற்றியும் வந்து இந்த கலவரக்காரர்கள் நிற்கிறாங்க. பயந்து போயிட்டார். இந்த மாதிரியான விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. இவர் வந்து முதன்முறையாக வந்தே மாத்திரம் அப்படின்னு வெள்ளைக்கார அதிகாரிகளே வந்து சொல்லிட்டு ஓடுறாங்க. இவர் மட்டும் இல்லை, தெருவில் போரில் ரிக்ஷாவில் வந்து உங்கள் பிரிட்டிஷ் அதிகாரி வராங்கன்னா உடனே அவங்கள வந்து இந்த மாப் எல்லாம் அவங்கள சரவுண்ட் பண்ணி வந்தே மாதரம்னு சொல்கிறது. இவ்வளோ பேர் இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு மனநிலையில் பார்த்ததில்லை அப்படின்றதுனால பயந்து போய் அங்கே அவங்களும் வந்தே மாதரம்னு உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக சொல்லிட்டு ஓடி ஒளிஞ்சாங்களாம். இந்த திருநெல்வேலி கலவரம், இந்த ரயட்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு பயத்தை வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கு சர்க்காரில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷர்ஸ்க்கு அப்படின்னா, இந்த ரயட்ஸ் நடந்த இந்த 3 நாட்களுமே, அதை தொடர்ந்து அந்த ஒரு வாரமுமே அவங்க உயிருக்கு பயந்து அவங்களுடைய பெண்டாட்டி குழந்தைங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு தூத்துக்குடியில் இருக்க எல்லாருமே தூத்துக்குடி துறைமுகத்தில் இருக்க கப்பல்கள் டாக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, நிறுத்தி வைக்கப்பட்ட கப்பல்களில் போய் பதுங்கிட்டு இருந்தாங்களா ராத்திரியில். எங்கள் ராத்திரியோட ராத்திரியாக வந்து ஏதாவது பண்ணிடுவாங்களோ இந்த கலவரக்காரர்கள்லாம் நம்மளை. ஏன்னா இவ்வளவு எதிரான ஒரு மனநிலையை அவங்க இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்றதுனால முதன்முறையாக அங்கே இருக்க இந்த சர்க்கார் சேர்ந்த அதிகாரிகளுடைய கண்களில் வந்து பயத்தை பார்க்க முடிஞ்சுது. இந்த திருநெல்வேலி கலவரங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு கட்டுப்பட்டதுக்கு அப்புறமா சென்னை சர்க்காரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ட போலீஸை கூட்டிகிட்டு வராங்க. தண்ட போலீஸை கூட்டிகிட்டு வந்து தச்சநல்லூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயும் இந்த தண்ட போலீஸ் படையினரை வந்து நிற்க வைக்கிறாங்க. அந்த தண்ட போலீஸ்னால் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த தண்ட அழுவுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மேபி இங்கேருந்து தான் வந்திருக்கணும். ஏன்னா இப்போ போலீஸ்க்கு இந்த மாதிரி இப்போ பாதுகாப்பு கொடுக்குற அதிகாரிகளுக்கு வந்து சர்க்கார் சம்பளம் கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரியான அசாதாரண சூழலில் இந்த மாதிரி திடீர்னு இந்த ரயட்ஸ் கலவரங்கள்லாம் வரும்போது மக்களால் ஏற்படுத்தக்கூடிய இந்த நாச வேலைகள், இந்த சேதங்கள்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா இந்த தண்ட போலீஸை கொண்டு வந்து தான் இவங்களெல்லாம் இந்த கலவரத்தெல்லாம் ஒடுக்குவாங்க. இந்த தண்ட போலீஸ்க்கான பேமெண்ட் இருக்கு இல்லையா, இவங்களுடைய சம்பளம் இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி போகும்னா, எந்த மக்களால் இந்த சேதங்கள்லாம் ஏற்படுத்தப்பட்டதோ அவங்கெல்லாம் இவங்களுக்கு தண்டம் கட்டணும். ஸோ இவங்களோட பாக்கெட்லேருந்து எடுத்து இந்த தண்ட போலீஸ்க்கு சம்பளம் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் தண்ட போலீஸ். ஒரு முறையும் வந்து ஏதாவது ஒரு ஊரில் தண்ட போலீஸ் கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா, யார் வந்து இந்த கலவரத்தையோ இந்த சேதங்களோ ஏற்படுத்தினாங்களோ அந்த மக்களுக்கான கொடுக்கக்கூடிய அந்த டைரக்டான ஒரு தண்டனை அப்படின்னு இது பார்க்கப்படும். ஸோ அந்த வகையில் திருநெல்வேலி எழுச்சி இது முடிஞ்ச உடனே இங்கே தண்ட போலீஸை கூட்டிகிட்டு வந்து இறக்குறாங்க. அதை தொடர்ந்து 4 பேர் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாலே, அதை தொடர்ந்து 89 மக்கள் வந்து கைது பண்ணுறாங்க. 89 பேரை கைது பண்ணுறாங்க. அவங்க வெளியில் வர முடியாத அளவுக்கு மோசமான ரொம்ப பயங்கரமான தேச விரோத கேசஸ்லாம் அவங்க மேலே வந்து வழக்குகள் பதியப்படுது. ரொம்ப அதில் பாதி பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற சாதாரண மக்கள், தெருவில் இறங்கி சண்டை போட்டவங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாம் வெளியில் வர்றதுக்கு வழி இல்லாமல் ரொம்பவே திண்டாடுனாங்க. அந்த மாதிரியான பயத்தை திரும்பவும் இவங்க வந்து தேசத்துக்காக ஒன்று கூடிடக்கூடாது அப்படின்னு சர்க்கார் எந்த அளவுக்கு நினைச்சது அப்படின்றத இவங்க மேலே காட்டின அந்த கடுமையே நமக்கு வந்து சாட்சியாக நிற்கிது. இப்போ வஉசியின் கைதை முன்னிட்டு இவ்வளவு பெரிய கலவரம் அப்படின்றது தன்னிச்சையாக மக்களால் ஏற்படுத்தப்பட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். இப்போது மார்ச் மாதம் இந்த கலவரம் நடந்தது இல்லையா, அப்போ ஜூலை மாதம் 7ஆம் தேதி ஃபைனலாக இவங்களுக்கு வந்து வேர்டிக்ட் தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. நீதிபதி பின்ஹே அப்படின்றவர் ஒரு வெள்ளக்காரர். ஸோ இவர் தான் இப்போ தீர்ப்பு கொடுக்க போகிறாரு. திருநெல்வேலி மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இவங்க 2 பேரும் ஆஜர்படுத்தப்படுறாங்க. தீர்ப்பு வெளியாக போது மக்களுக்கெல்லாம் பயங்கரமான எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஏன்னா இவ்வளவு நம்ம எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்கோம், அதனால கண்டிப்பாக அவருக்கு குறைந்த ஒரு தண்டனை தான் கொடுப்பாங்க. மிஞ்சி போனால் 6 மாதமோ இல்லை 2 வருஷமோ நம்மளுடைய தலைவர் வெளியில் வந்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் தலையில் இடி விழுந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு அது பேரதிர்ச்சி கொடுக்குது. என்ன அப்படின்னா, தேச துரோகம் 2 வழக்கு வந்து முக்கியமாக இவர் மேலே வஉசி மேலே வந்து சொல்கிறாங்க. ஒன்று தேச துரோகம், தேச நிந்தனை. இன்னொன்று என்ன அப்படின்னா, சுப்பிரமணிய சிவா இருக்கார் இல்லையா, இவருக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உதவி பண்ணியிருக்கீங்க. தேச நிந்தனை பண்ணவர் இவர், தேச விரோதி, இவருக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த 2த்துக்கும் சேர்த்து
தனித்தனியாக 20 வருஷம் 20 வருஷம் ஜீவாந்திர தண்டனை, 2 ஜீவாந்திர தண்டனை ஏக காலத்தில் இல்லை தனித்தனியாக அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த தண்டனையோட விவரத்தை நம்ம நல்லா பார்க்கணும். பொதுவாக வந்து அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான சுதந்திரத்துக்காக ஏதாவது பண்ணாங்கன்னா 2 வருஷம் மேக்ஸிமம் வந்து கொடுப்பாங்க, 4 வருஷம் கூட கொடுத்துருக்காங்க. பட் 20 வருஷம் 20 வருஷம் அப்படின்னு கொடுக்குறது ஜீவாந்திர தண்டனை, இரட்டை ஜீவாந்திர தண்டனை அப்படின்றது ரொம்ப புதுசு, ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி இருந்தது. அதுலேயும் பொதுவாக தண்டனை கொடுக்கும்போது ஏக காலத்தில் அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. இப்போது உதாரணத்துக்கு இதுக்கு ஒரு 2 வருஷம், இதுக்கு ஒரு 2 வருஷம்னா இந்த 2 வருஷத்தையும் ஏக காலத்தில் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா மொத்தமாகவே 2 வருஷம் தான், ஒரே டைமில் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு, சைமல்டானியஸாக அப்படின்னு அர்த்தம். பட் இதை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாரு இந்த பின்கே. அப்போ எவ்வளோ வன்மம் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ 20 வருஷத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஜீவாந்திர தண்டனை, அடுத்த 20 வருஷம், மொத்தமாக 40 வருஷம் வ.உ. சிதம்பரனார் அவர்களுக்கு 40 வருஷம் அந்தமான் சிறையில் இந்த தண்டனை காலத்தை கழிக்கணும், அந்தமானுக்கு அனுப்பிடணும், இந்த இடத்துலேயே இவர் இருக்கக்கூடாது அப்படின்னு பின்கே தீர்ப்பு வழங்கிடுறாரு. சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 வருடங்கள் கடுங்காவல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த தீர்ப்பு வந்து வெளியில் எல்லாருக்கும் சொல்லப்படுது. மக்கள்லாம் வந்து அதை ஏற்றுக்கவே முடியல அவங்களால. ஒரு பக்கம் மக்கள் எல்லாரும் வந்து இப்படியா எங்கள் துறைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதை கேட்ட அதிர்ச்சியில் அவங்க குடும்பத்தார், அவருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. அவர் கூட பிறந்த சகோதரன், அவர் வந்து மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு, அண்ணனுக்கு இந்த மாதிரியான ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்ட உடனே சித்தப்பிரமை பிடிச்சிடுச்சு. அந்த தீர்ப்பை கேட்ட மாத்திரத்திலேயே அவருக்கு சித்தம் கலங்கிடுச்சு. அவருடைய கடைசி காலம் வரைக்குமே அந்த சித்தப்பிரமை வந்து தெரியாமலேயே, தான் யார் என்னன்னு தெரியாமலேயே வந்து தூத்துக்குடி நகரங்களை வந்து சுற்றி திரிந்தார் அப்படின்றது ஒரு சோகமான ஒரு வரலாற்று பதிவு. அண்ணன் மேல் அவருக்கு இருந்த பற்று எந்த அளவுக்கு அப்படின்றதையும் காட்டுது. இப்போ இவருக்கு கொடுத்த இந்த தண்டனை இருக்கு இல்லையா, 20 40 வருஷம் அப்படின்றத பொதுமக்களுக்கு மத்தியில் மட்டும் கிடையாது, வ.உ.சிக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொடுமையான தண்டனைக்கு இந்தியா முழுக்க இருக்க பத்திரிகைகளும் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்தியா முழுக்க இருக்க பத்திரிகைகள் மொழி பாரபட்சம் இல்லாமல் வங்காளி, அமிர்த பஜார், சுதேசமித்ரன், ஸ்டேட்ஸ்மேன், சுயராஜ்யா, இந்தியா, இந்த மாதிரி மொழி வாரியாக எந்த பாரபட்சமும் இல்லாத இந்தியா முழுக்கவே வந்து இந்த தீர்ப்புக்கு எதிராக அந்த தலையங்கங்களாக எழுதி தள்ளிட்டு இருக்காங்க, கண்டனங்களை பதிவு செய்கிறாங்க. இதில் வந்து ஆந்திராவில் இருக்க அந்த தெலுங்கு பத்திரிகையெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க, வ.உ.சிக்கு ஆதரவாக சர்க்காருக்கு எதிராக நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னு. இன்னும் ஒரு படி போய் இந்தியா பத்திரிகையோட ஆசிரியர் இங்கே வந்து இந்தியா பத்திரிகையில் தன்னுடைய நண்பனுக்காக ஆதரவாக சப்போர்ட் பண்ணி பாரதியார் எழுதுறாரு. இப்போ கைது நடவடிக்கைக்கும் இவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ண வராங்க, கைது நடவடிக்கைக்கு பயந்து மொத்தமாக இந்தியா பத்திரிகையே எடுத்துகிட்டு போய் பாரதியாரே பிரெஞ்சு ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியான பாண்டிச்சேரிக்கு வந்து போகிற மாதிரியான ஒரு நிலைமையும் அந்த காலகட்டத்தில் உருவாச்சு. ஸோ இப்படியாக வ.உ.சிக்கு கொடுக்கப்பட்ட இந்த மோசமான தண்டனை அப்படின்றது பொதுமக்களுக்கு மத்தியில் தேசம் முழுவதுமே வந்து ஒரு கொந்தளிப்பை உருவாக்கி இருந்தது. சர்க்கார் மேலே இன்னும் அதிகமான வெறுப்பை சம்பாதிக்க வச்சது. இப்போ கொந்தளிச்சிட்டு இருந்த மக்களை சமாதானப்படுத்துகிற ஒரு முயற்சியாக வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு வெள்ளை அதிகாரி என்ன பண்றாருன்னா, மந்திரி லார்ட் மார்லி அப்படின்றவர் ஒரு கடிதம் எழுதுறாரு, ராஜ பிரதிநிதி லார்ட் மிண்டோக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுல என்னன்னா கடும் கண்டனத்தை பதிவு செய்யறாரு. இது என்னதான் வந்து இங்க இருக்க மக்கள் அவங்களுடைய உரிமைக்காக வந்து போராடுறாங்க அப்படின்னும் போது இதுக்கு இவ்வளோ மோசமான எக்ஸ்ட்ரீமான தண்டனைகள் வந்து பின்கே கொடுத்தது ரொம்ப தவறு, அதுக்கு வந்து கண்டனங்களை பதிவு செய்கிறேன், கண்டிப்பா நீங்க வந்து தண்டனையை குறைக்கணும் அப்படின்னு வ.உ.சிக்கு ஆதரவாக இந்த கடிதத்தை எழுதுறாரு. அதன் பயனாக என்ன ஆகுதுன்னா, இந்த பின்கே தீர்ப்பு கொடுத்தாரு இல்லையா, மோசமான தீர்ப்பு, இந்த பின்கே அப்படின்றவரை இந்த நீதிபதி ஜஸ்டிஸ் பின்கே வந்து மாகாணம் வேற ஒரு மாகாணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அடுத்தது அதே வருஷத்துல நவம்பர் 7ஆம் தேதி மறுபடியும் வந்து தீர்ப்பு மாற்றி கொடுக்கப்படுது. வ.உ.சிக்கான தண்டனை காலம் அப்படின்றது 40 வருஷம் அப்படின்றதுலேருந்து 20 அப்படின்றது 4 மற்றும் 6 வருஷம், இது ரெண்டுத்தையும் ஏக காலத்தில் நீங்கள் வந்து அனுபவிக்கணும் இந்த தண்டனை காலத்தை அப்படின்னு. ஏக காலம் அப்படின்னா 4 6 அப்படின்னும் போது மொத்தமாக 6 வருஷம் நீங்கள் தண்டனை அனுபவிக்கணும். அந்தமான் சிறைக்கெல்லாம் போக வேணாம், இங்கே கோயம்புத்தூர் சிறையில் இருந்தால் போதும் அப்படின்னு தண்டனை காலத்தை குறைக்கிறாங்க. அதே மாதிரி சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கும் ஒரு வழியாக மக்களை சமாதானப்படுத்துறதுக்காக அவருக்கும் தண்டனை குறைக்கப்படுது. ஸோ இது வந்து தனிப்பட்ட ஒரு மந்திரியோட ஒரு கடிதத்தினால அப்படின்னு சொல்றதை விட இது மோசமான ஒரு விளைவுகளை வந்து இது ஏற்படுத்தக்கூடாது, வ.உ.சி மேல மக்களுக்கு இவ்வளோ பற்று இருக்கு, சர்க்கார் மேல இன்னும் வெறுப்பை சம்பாதிக்க கூடாது அப்படின்றதுக்கான ஒரு சமாதான நடவடிக்கையாக தான் இந்த தண்டனை குறைப்பு அப்படின்றது பார்க்கப்படுது. இப்போ அடுத்ததா வ.உ.சியோட செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ வ.உ.சியோட வாழ்க்கையில அந்த காலகட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அதுதான் சிறையில் அடைப்பட்ட ஒரு காலகட்டம். மொத்தமாக 6 வருஷம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. கோயம்புத்தூர் சிறையில் ஆரம்ப கட்டத்தில் வந்து அவர் அடைக்கப்படுறாரு. 900 தொடக்கத்தில் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் வந்து அப்போ சிறையை நிரப்பாத ஒரு காலகட்டம், குற்றம் செஞ்சவங்க தான் அதிகமாக அப்போது சிறையில் இருந்த ஒரு காலகட்டம். ஸோ சுற்றியும் வந்து குற்றம் செஞ்சவங்க தான் அதிகமாக இருக்காங்க. வ.உ.சியை வந்து அவங்க எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப பெரிய இடத்துல வந்து வச்சுருக்காங்க. இப்பேற்பட்டவரை வந்து
சிறையில் அடைச்சிட்டாங்களா அப்படின்னு தான் சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அவரை வந்து கையெடுத்து கும்பிடும்போது அந்த ஜெயில் வார்டன் என்ன பண்ணுறாருன்னா, கையெடுத்து கும்பிட்டு அந்த கைதியை வந்து அடிக்கிறாரு. அவன் யார், அவனை எப்படி நீ கையெடுத்து கும்பிடுவ, இது வந்து சர்க்காரை மட்டும் தான் நீ கையெடுத்து கும்பிடணும், இது மாதிரி சாதாரண மனுஷனெல்லாம் நீ கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்டன் சைடில் இருந்து, ஜெயிலர் சைடில் இருந்து இவங்களை வந்து அச்சுறுத்துறாங்க அங்கே இருக்கவங்களாம். இவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண போகும்போது இவருக்கு ஐயா நீங்கள் எதுவும் செய்யாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்படி செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப மோசமான பனிஷ்மெண்ட்ஸ், தண்டனைகள் கொடுக்கப்படுது. இப்போது இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல படித்தவர், ஒரு சீமானாக வாழ்ந்தவர் இல்லையா. ஸோ உடல் உழைப்பு அப்படின்னும் போது ரொம்ப மோசமான ஒரு தண்டனைகள்லாம் கொடுக்கப்படுது. இப்போ கயிறுலாம் திரிக்க சொல்லுவாங்களாம். இப்போ வந்து நேராக பார்த்தவங்க அவங்களுடைய எழுத்துக்களில் கயிறு இருந்து திரிக்க சொல்லுவாங்க. திரிக்க திரிக்க என்ன ஆகுமா, கையில் இருக்க தோலெல்லாம் உறிஞ்சு கையிலேருந்து அந்த ரத்தம் தோயுமா. அப்படி ரத்தம் தோய்ந்து அந்த கயிறு, அவர் திரித்த கயிறுகள், வ.உ. சிதம்பரனார் அவர்களின் ரத்தம் தோய்ந்த கயிறுகள் வந்து ரொம்ப காலத்துக்கு அங்கே காட்சிப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி ஒரு மாடு தான் அந்த செக்கை வந்து இழுக்க முடியும். ஒரு மாடோட வலிமை வேணும். ஒடிசலான தேகம் கொண்ட இந்த மனுஷன் இந்த மாடு மாதிரி அந்த செக்கை வந்து இழுக்க சொல்லுவாங்களாம். ஸோ இவருடைய உடம்பு மோசமான ஒரு உணவு, இதையெல்லாம் பழக்கப்படாத வ.உ.சி அவர்களோட உடம்பு வந்து அவரே ஒரு பாட்டில் எழுதுறாரு, 5ல் 1 பங்காக மாறினேன், ஆனால் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை, குறையதும் இல்லை அப்படின்னு அவருடைய மனைவிக்கு சிறையிலிருந்து அவர் எழுதுறாரு. இப்படி 5 பங்கில் 1 பங்காக அவர் வந்து உடம்பெல்லாம் இழைச்சிட்டு நோய் வந்துருச்சு, நோய்வாய்ப்பட்டுட்டார் அவர். அவரால் சிறை தண்டனையில் அந்த கொடுமைகள்லாம் வந்து அவருக்கு மோசமான கொடுமைகள் கொடுக்கப்படுது. ஆனால் அவருடைய மன உறுதி வந்து போகவே இல்லை. இப்போ என்ன மாதிரியான கஷ்டம் கொடுத்தாலும் வந்து தாங்கிக்கிறாரு, ஒரு புன்னகையோட தாங்கிக்கிறாரு. இதெல்லாம் வந்து நாட்டுக்காக தானே அப்படின்னு வந்து தாங்கிக்கிறாரு. இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து இருந்த ஒரு ஃபோட்டோ பார்க்கும்போது நமக்கு அது என்ன மாதிரியான ஒரு டிரான்சிஷனை வந்து இவர் சந்திச்சிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும். எப்படி வாழ்ந்த மனுஷன், செல்வ சீமானாக கோமானாக வாழ்ந்த ஒரு மனுஷன். அவர் வந்து பழைய ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த கோட் சூட்டு பூட்டெல்லாம் போட்டுட்டு தலையில் தலைப்பாகையோட நல்ல ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் மேஜை மேலே இப்படி கையை வச்சுக்கிட்டு ஒரு செல்வ சீமானான ஒரு புகைப்படம் ஒன்று இருக்கும். அவர் இந்த சிறைவாசம், இந்த செக்கிழுத்த காலங்களில் அவர் இருந்த புகைப்படமும் நம்மளால் வந்து பார்க்க முடியும். அந்த புகைப்படத்தையும் காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா இடுங்கி போன ஒரு கண்களோட தலையெல்லாம் வந்து தலைமயிரெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ மொட்டை, ஆல்மோஸ்ட் மொட்டை அடித்த மாதிரியான ஒரு முகம், தலையில் தலைப்பாலாம் கிடையாது, கழுத்தில் வந்து ஒரு இது மாதிரி கம்பி மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அவருடைய நம்பர் பொறிச்ச ஒரு கதர் துணியை கட்டிக்கிட்டு அப்படியே பாவமாக இடுங்கிய கண்களோடு அப்படி வந்து பார்ப்பார். ஸோ எப்படி இருந்த மனுஷன், எப்படி என்ன மாதிரியான இன்னல்கள்லாம் அவர் சந்திச்சிருக்கணும் அப்படின்றது அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது நமக்கு தெரியும். அடுத்தது ஆனால் இந்த எதுவுமே இவருக்கு இங்கே சிறையில் பட்ட எந்த கஷ்டமுமே, அவருக்கு உடம்பு மெலிஞ்சு போச்சு, நோய்வாய்ப்பட்டுட்டாரு, சரியான சாப்பாடு கிடையாது, எதுவுமே அவருடைய மன உறுதியை வந்து குலைத்து பார்க்கல. ஆனால் வெளியிலேருந்து வந்த ஒரே ஒரு செய்தி சிதம்பரம் அவர்களுடைய மன உறுதியை ரொம்பவே குலைச்சது. அது என்ன அப்படின்னா, எந்த நாட்டுக்காக கப்பல் வாங்கணும்னு இவ்வளோ கஷ்டப்பட்டாரோ, எந்த கப்பல் வியாபாரம் தான் வந்து இந்த சுதேசி இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு இந்தியாவை கொண்டு போகும் அப்படின்னு நம்பினாரோ, அதே கப்பல்களை இந்த கப்பல் நிர்வாகிகள், இந்த குழு இருந்தாங்க இல்லையா, இவங்கெல்லாம் சேர்த்து யாரை நம்பி விட்டுட்டு வந்தாரோ அவங்கெல்லாம் சேர்ந்து கம்பெனியை வந்து திவாலாக்கிட்டாங்க. அதுவும் யாரை எதிர்த்து, எந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்த கப்பலை வந்து ஓட்டினாரோ அதே பிரிட்டிஷார்ஸ் கிட்ட இந்த கப்பல், அது காலியா கப்பலை வந்து வித்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி தான். இது அவரால் ஏற்றுக்கவே முடியல. நிர்வாக குழு ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு நினச்சி ஒடிஞ்சு போயிட்டாரு. இதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு வந்து நொடிஞ்சு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு படி அதிகமாக போய் இந்த நிர்வாக குழு என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம், நீங்கள் வந்து அரசியல், உங்களுடைய தீவிர அரசியல் முன்னெடுப்புனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி இழப்பை சந்திக்க நேரிட்டோம். இவங்களுக்குலாம் என்னன்னா, சிதம்பரம் மேலேயே கை வச்சுட்டாங்க, நம்மகிட்ட வர்றதுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகும், பிரிட்டிஷ் சர்க்காருடைய பகையை நம்ம சம்பாதிக்க கூடாது அப்படின்றதுனால பயந்து இதை திவாலாக்கிட்டாங்க. கம்பெனியை வந்து சர்க்கார்கிட்டையுமே கப்பலை வித்துட்டு போயிட்டாங்க. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கடிதம் எழுதுறாங்க, உங்களால் தான் இது நடந்தது அப்படின்னு பழிய தூக்கி இவர் மேலே போடுறாங்க. போதாததுக்கு இந்த நஷ்டத்துக்கு வந்து நீங்கள் தான் எங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும், எங்களோட பணம்லாம் இதில் போயிடுச்சு, நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு வேற காசு கேட்குறாங்க. ஏற்கனவே சிறையில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க வ.உ.சிக்கு அவர் மனசை வந்து உடைக்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து சேருது. ஆனால் இவருக்கெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து அசந்து போல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் துவக்கப்பட்ட சுதேசி கப்பல் கம்பெனிக்கு பொருள் உதவி செஞ்ச எல்லாருக்கும் நன்றி, எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். கம்பெனி முறிந்ததனால் ஏற்பட்ட நஷ்டத்தை பங்குதாரர்கள் ஏற்கிறது தான் நியாயம். ஆனால் அந்த கடன்களை வந்து அவங்க மறுத்தால் அந்த கடன்களை நானே கொடுத்து விடுகிறேன். ஆனால் தயவு செய்து நான் சிறை மீளும் வரை அவர்களை பொறுத்திருக்க சொல்லுங்கள். அதாவது கடன் வந்து அட பாவீங்களே இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கோவப்படலை, என்னால் என்கிட்ட அவர்கிட்ட அந்த காலகட்டத்தில் 10 பைசா கிடையாது, ஆனால் கை வரிக்கலை, என்னை நம்பி தானே கொடுத்தீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் வெளியில் வந்ததுக்கப்புறமா உங்கள் எல்லாருக்கும் நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் அவரோட ஸ்டைலில் அவர் வந்து பாட்டாவே வந்து அவர் எழுதுறாரு. எண்ணறிய துன்பங்கள் எய்தியுள்ள வெஞ்சிரையை நன்னிடினும் நான் அஞ்சேன், நாவாயின் எண்ணறியா, என்னோர் என்றால் நிதியை ஈயாதெனை கொடுக்க சொன்னாலும்
யான் அஞ்சேன் சோர்ந்து என் மனமும் என் உடலும் என் சுகமும் என் அறமும் என் மனையும் என் மகவும் என் பொருளும் என் மனமும் குன்றிடினும் யான் குன்றேன் கூற்றுவனே என் வந்தாலும் வென்றிடுவேன் காலால் மிதித்து அப்படின்றார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பேசிக்கான தமிழ் பாடல். அதாவது என்னுடைய மனமும் என்னுடைய உடலும் சுகமும் அறமும் என்னுடைய மனையும் வீடு வாசல் எல்லாமே இழந்தாலும் நான் வந்து இதற்காக அஞ்ச மாட்டேன், இதெல்லாம் என்ன உடச்சி போட்டுடாது, நான் வந்து கடைசி வரைக்கும் தைரியமாக இது எல்லாத்தையும் எதிர்கொள்ளுவேன் அப்படின்னு எங்கள் சிறையில் உட்காந்துக்கிட்டு பாட்டாக இவங்களுக்கு பதில் சொல்கிறாரு. அப்போ அவருடைய டிட்டர்மினேஷனை பாருங்கள். ஸோ இப்படியாக அவருடைய சிறை வாழ்க்கை வந்து முடியுது. 6 வருஷம் அப்படின்றது நன்னடத்தையின் காரணமாக 4.5 வருஷம். இப்போ கோயம்புத்தூர்லேருந்து கண்ணனூர் சிறைக்கு போகிறாரு. இப்படியாக 4.5 வருஷத்தில் அவருடைய சிறை வாசம் அப்படின்றது முடியுது. 1912 வருஷம் அவருடைய விடுதலை. இப்போ இவர் விடுதலைக்கு முன்னாடியே வந்து சுப்பிரமணிய சிவா அவர்கள் விடுதலை ஆயாச்சு. இப்போ யோசிச்சு பாருங்கள், 4.5 வருஷம் மோசமான ஒரு கடும் தண்டனையை சிறையில் அனுபவிச்சுட்டு கையில் இருக்க காசெல்லாம் போயாச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டு வெளியில் வர ஒரு மனுஷன் இவர் கைது செஞ்சப்போ ஒட்டுமொத்த ஜில்லாவுமே வந்து பத்து எரியுது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இவர் வெளியில் வரும்போது எந்த மாதிரியான ஒரு கொண்டாட்டம்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வெறும் 4 பேர் தான் அவர் சிறை வாசலுக்கு அவர் வெளியில் வந்த வஉசியை வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வரவேற்கிறதுக்கு வெறும் 4 பேர் தான் வந்திருந்தாங்க. அவருடைய மனைவி, அவருடைய நண்பன் கணபதி, அப்புறம் மைத்துனர், அப்புறம் வந்து இவருடைய நண்பரான சுப்பிரமணிய சிவா. இப்போ 4 பேர் தான் அவருக்காக நிற்கிறாங்க. அதுலேயும் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு இந்த காலகட்டத்திலலாம் வந்து தொழுநோய் வந்துடுச்சு. சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா தொழுநோய் வந்துடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 23 வயசில் இருக்கிற ஒரு துறவி அவருடைய பேச்சால் வந்து ஒரு மொத்த ஜில்லாவையுமே வந்து சுண்டி இழுக்கக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு துறவி அவ்வளோ சின்ன வயசுலேயே சிறைக்கு போயிட்டு வந்து உடல் நலம் குன்றி போய் தொழுநோய்க்கெலாம் அந்த காலத்தில் வந்து லெப்ரசி எவ்வளோ ஒரு ஸ்டிக்மடைஸ்டான ஒரு நோயாக இருந்தது. யாருமே தொட மாட்டாங்க, யாருமே கிட்ட வர மாட்டாங்க. ஸோ அப்படியான ஒரு தொழுநோய்க்கு சிறையிலிருந்து தொழுநோய்க்கு ஆளாகி வெளியில் வந்து நிற்கிறாரு. அந்த காலகட்டத்திலையும் அவருடைய நண்பனை வந்து வரவேற்கிறதுக்கு அவர் வந்து மிஸ் பண்ணலை. நண்பனுக்காக அந்த சிறை வாசலை வந்து நிற்கிறார். அப்படியாக வஉசி சிறை வாசம் முடிஞ்சு வெளியில் வரும்போது வெறும் 4 பேர் தான் அவருக்காக வராங்க. சுற்றியும் யாரும் கிடையாது. அதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. அதுக்கு என்னன்னா, சர்க்கார் வந்து எல்லாரையும் நோட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் இப்போ எல்லாம் கட்டுப்படுத்தியாச்சு, இதற்கு மேலேயும் யாரெல்லாம் வஉசியை வரவேற்கிறதுக்காக வராங்களோ எல்லாருடைய நோட்ஸையும் எடுங்க, எல்லாருடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க, அவங்க எல்லாரும் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நோட் பண்ணுறாங்க அப்படின்ற தகவல் வந்து கசிஞ்சதான் அது காரணம். திருநெல்வேலியை மொத்த ஜில்லாவையும் தன்னுடைய கைக்குள்ள வச்சிருந்த வஉ சிதம்பரனார் கடைசியாக சிறைவாசம் முடிஞ்சு வெளியில் வராரு. 1912. யாருமே இல்லை, பெரிய ஆரவாரம் எதுவுமே இல்லை, அதே மாதிரி கையில் காசும் இல்லை. எவ்வளோ பெரிய செல்வச்சீமானாக இருந்தவர், கையில் இருந்த பொருட்கள் எல்லாமே போயாச்சு, அவருடைய வீடு வாசல் நிலம் எல்லாத்தையுமே வித்தாச்சு, பெண்டாட்டியோடைய நகைகள் எல்லாமே போயாச்சு. ஸோ எதுவுமே இல்லாமல் தெருவில் நிற்கக்கூடிய வஉசி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, இனிமேலும் இந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. மனைவியோடைய கைகளை பற்றி கொண்டு தலைநகரம் சென்னையை நோக்கி நம்ம போகலாம், சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. சென்னைக்கு போகிறார். போகிறதுக்கு முன்னாடி அவருடைய தம்பி ஒருத்தர் சொல்லியிருந்த இல்லையா, மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு, சித்த பிரம்ம பிடிச்சிருந்தாரு அண்ணனின் மேல் கொண்ட பற்றால, அவரை வந்து கூப்பிடுறாரு. தம்பிக்கு சுயநினைவு இல்லை. தம்பி என்ன பண்ணுறாருன்னா, வரமாட்டேன் அப்படின்றாரு. அவர் எதுவும் பண்ண முடியல, ஏன்னா இவருக்கே வாழ்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்றதுனால போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க தூத்துக்குடி திருநெல்வேலி மக்களுக்கு வந்து ஒரே ஒரு கடிதம் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போகிறார். என்னென்னா, என்னுடைய தம்பி வந்து என் மீது கொண்ட பற்றுனால என்னுடைய தம்பி சுயநினைவு இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். எனக்காக நான் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கேன், எனக்காக ஏதாவது நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்காக ஒன்று மட்டும் செய்யுங்க. இன்னைக்காவது என்னுடைய தம்பி வந்து பசின்னு உங்களுடைய உணவகத்துக்கு முன்னாடி, ஏதாவது ஒரு உணவகத்துக்கு முன்னாடி வந்து நின்னானா அவங்ககிட்ட காசு கேட்காதீங்க, அவங்ககிட்ட காசு கிடையாது, அவனுக்கு பசியார சாப்பாடு போடுங்க. அது மாதிரி என்னுடைய தம்பி நான் யாருன்னே தெரியாமல் இருக்கிறதுனால எங்கேயாவது இடுப்பில் துணி இல்லாமல் அரை நிர்வாகமாக எங்கேயாவது கிடந்தான் அப்படின்னா உடனே அவனுக்கு 1 மீட்டர் துணி எடுத்து அவன் இடுப்பில் ஒரு கச்சையை மட்டும் கட்டி விட்டுருங்க. இதுதான் என் மேலே வச்சிருக்க அன்புக்கு நீங்கள் எனக்கு வந்து செய்கிற ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் அவர் கேட்டது மாதிரியே கடைசி வரைக்குமே அவருடைய தம்பிக்கு வந்து போன இடம்லாம் மக்கள் அவரை வந்து பார்த்துக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் அதே மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்டாக அவருக்கு சித்தப்பிரமை தெளியவும் இல்லை. அப்படியே இருந்து தான் கடைசி காலம் வரைக்குமே அவர் இருந்து உயிர் விட்டார் அவருடைய தம்பி. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அவருக்கு கஷ்டப்படும் போதும் மற்றவங்களுக்கு அந்த கஷ்டத்துலேயும் நம்மளால் என்ன செஞ்சிட முடியும், இவங்களை செட்டில் பண்ணிடணும், இவங்க அழிஞ்சு போயிடக்கூடாது, ஐயோன்னு ஆகிடக்கூடாது அப்படின்னு அவர் வந்து நினைக்கிற அந்த குணம் இவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகும் அவருக்கு அந்த குணம் மட்டும் மாறவே இல்லை அப்படின்றதுக்காக சொல்கிறேன். சரி, இப்போது வஉசி அவர்கள் சென்னைக்கு போனார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. சென்னைக்கு போனவர் என்ன பண்ணுறாருன்னா, அவ்வளோ பெரிய வீடு அதெல்லாம் இருந்தார் இல்லையா, வக்கீலையா வீடு அப்படின்னுட்டு பங்களா வீடு மாதிரி இருக்கும். அந்த வீடெல்லாம் இப்போ கிடையாது, கொடுத்தன வீடு. ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே வந்து முடங்கி போயிட்டார். அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன பண்ணுறது,
வறுமை அவரை வந்து இது எல்லாத்த விட இப்போ சிறைக்கு சென்ற வரைக்கும் தான் இது வரைக்கும் நம்ம செக்கிழுத்த சிம்மல் கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். பட் அந்த செக்கிழுத்த செம்மல் வெளியில் வந்ததுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது அப்படின்றது, அவருடைய துயரம் என்னவாக இருந்தது அப்படின்றது வந்து நம்மள பல பேருக்கு வந்து அது சொல்லி யாருக்குமே சொல்லிக் கொடுக்கப்படலை. நம்மளா போய் தேடும்போது தான் தெரியுது இந்த மனுஷன் இப்பேற்பட்ட ஒரு மனுஷனுக்கு இப்படியும் கஷ்டம் வரணுமா அப்படின்னு நம்ம மனசை கலங்க வைக்கிற மாதிரி இருக்க அவர் பட்ட கஷ்டங்கள்லாம். ஓடி ஆடிக்கிட்டு இருந்த மனுஷன் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவர் யாருன்னு தெரியல, மக்கள்லாம் வந்து மறந்துட்டாங்க. இப்போது ஏதாவது ஒரு தொழில் பண்ணணுமே, வறுமையை வந்து அவரை கொல்லுது. அவரை சுற்றி இருக்கவங்கள அவங்க குடும்பத்தை வந்து வறுமை வாட்டுது, வதைக்குது. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பலசரக்கு சாமான் கடை வைக்கலாம், ஒரு மளிகை கடை வைக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, கையில் இருக்க கொஞ்சம் மக்கள் வந்து இருக்கவங்ககிட்டலாம் கேட்டுக்கிட்டு பலசரக்கு கடை ஒன்று வைக்கிறார், மளிகை கடை. அவருக்கு வியாபாரம் பண்ண தெரியல, வியாபாரம் நஷ்டமாயிடுது. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, மண்ணெண்ணெய். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மண்ணெண்ணெய் வண்டி எடுத்துக்கிட்டு தெருவாக போவாங்க மண்ணெண்ணெய் விற்கிறதுக்கு. அந்த மாதிரி மண்ணெண்ணெய் விற்கிறாரு. மக்கள்கிட்ட போய், யார் மக்கள்கிட்ட உங்களுடைய சுதந்திர வேட்கை வேணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச அந்த மனுஷன், மக்களுக்கு ஒரு மகத்தான ஒரு வழியை காட்டின ஒரு மனுஷன் போய் மண்ணெண்ணெய் விற்கிறாரு அவர். அந்த மண்ணெண்ணெய் வியாபாரமும் அவரால் வந்து பண்ண முடியல, வண்டி இழுக்கிறாரு, அவரால் வந்து எதுவும் பண்ண முடியல, நஷ்டத்தில் போகுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை. மனசு நொந்து அந்த இவ்வளோத்துலேயும் நஷ்டமாயிடுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாருன்னா, பொருள் உதவி வேணும் அப்படின்னு அவருடைய நண்பருக்கு கடிதம் எழுதுறாரு. அவருடைய ஸ்டைல்லையே வந்து அதை அவர் கேட்குறாரு. எப்படின்னா, வந்த கவிஞருக்கெல்லாம் மாறியென பல்பொருளும் தந்த சிதம்பரமன் தாழ்ந்து இன்று சந்தமில் வெண்பா சொல்லி பிச்சைக்கு பாரெல்லாம் ஓடுகின்றான் நாச்சொல்லும் தோளும் நலிந்து அப்படின்னு. வந்தவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்த சிதம்பரம் இன்னைக்கு வந்து என்னுடைய நிலையிலிருந்து தாழ்ந்து போய் ஒரு காசுக்காக ஊரெல்லாம் ஓடுறேன், திரியிறேன், என்னுடைய நாச்சொல்லும் முன்ன மாதிரி என்னால் பழைய மாதிரி பெருசாக வீரமாக பேச முடியல, என்னுடைய உடம்பும் தளர்ந்து போச்சு, நலிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு அவருடைய கஷ்டத்தை வந்து எடுத்து சொல்கிறார். இதை படிக்கும்போது இந்த மனுஷனுக்கா இப்படியெல்லாம் கஷ்டம் வரணும் அப்படின்னு நமக்கு மனசு துடிக்குது இல்லையா? அது மட்டும் இல்லை, அதோட திலகருக்கும், அவருடைய குரு இல்லையா, இவருடைய கொள்கை குரு அப்படின்னா திலகருக்கும் வந்து அவர் வந்து எழுதுறாரு. என்னால் கஷ்டம் தாங்க முடியல, தனியாக வந்து நான் யார்கிட்டையும் போய் யாசகம் வாங்கலை, தனியாக நான் சொந்தமாக தொழிலெல்லாம் செஞ்சு பார்த்தேன், எதுவுமே எனக்கு வந்து கை கூடலை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு எழுதுறாரு. வெக்கத்தை விட்டு எழுதுறாரு. திலகர் என்ன பண்ணுறாருனா, சுயராஜ்ய நிதியிலிருந்து மாதம் உனக்கு 50 ரூபாய் அனுப்பப்படும் அப்படின்னு பதில் வந்து எழுதுறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து வராது வந்த ஒரு எதிர்பார்க்காத, நம்ம வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் ரொம்ப கஷ்டப்படும் போது நம்ம எதிர்பார்க்காத நேரத்துலேருந்து கடவுள் ஒரு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வாழ்க்கையில். அது வந்து வஉசியோட வாழ்க்கையிலையும் நடந்தது. அதுதான் எந்த வாலஸ் அப்படின்ற ஒரு வெள்ளைக்கார துரையின் மூலமாக வந்து ஒரு ஹெல்ப். வாழ்க்கை முழுக்குமே வந்து வெள்ளைக்காரங்களையும் வெள்ளைக்கார ஏகாதிபத்தியத்தையும் எதிர்த்தவர். ஆனால் எதிர்பாராத நேரத்தில் அவருக்கு உதவி பண்ணதும் வந்து ஒரு பிரிட்டிஷார் தான், ஒரு வெள்ளைக்காரர் தான். அவர் வந்து வாலஸ் அப்படின்ற ஒரு அதிகாரி, இஹெச் வாலஸ் அப்படின்ற அதிகாரி. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போது அவர் வக்கீல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா வஉசி, இவரே இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னா வக்கீல் தொழிலில் அவரால் பழக முடியல. வெளியில் வந்தப்போ கையில் காசும் இல்லை, வக்கீல் தொழிலுக்கான சன்னத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து லைசன்ஸ் அப்படின்னு. அந்த லைசன்ஸை வந்து பிரிட்டிஷ் சர்க்கார் கேன்சல் பண்ணிட்டாங்க, அந்த சன்னத்து கிடையாது அவருக்கு. அதனால் அவருக்கு தெரிஞ்ச தொழிலை பண்ண முடியலன்றதுனால தான் மளிகை கடையெல்லாம் வியாபாரம்லாம் பண்ணார், கஷ்டப்பட்டார். இப்போது எங்கேருந்தோ எதிர்பார்க்காத இடத்துலேருந்து ஒரு கிடைச்ச ஹெல்ப்பாக இந்த வாலஸ் அப்படின்ற அதிகாரி இவருக்கு லைசன்ஸை வந்து கேன்சல் ஆன அந்த சன்னத்தை வந்து இவருக்கு வந்து திருப்பி வாங்கி கொடுக்குறாரு. இது அவருடைய வாழ்க்கையில் அந்த நேரத்தில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவிலாம் அவர் செஞ்சுருப்பார். பட் அந்த நேரத்தில் அவருக்கு வந்து காலத்தால் செய்த ஒரு உதவியாக இருந்தது. அந்த உதவிக்கு வந்து நன்றி கடனா இவர் மகனுக்கு வந்து என்னன்னு வைக்கிறாருன்னா வாலேஸ்வரன். ஏன்னா வந்து வாலஸ் அப்படி இல்லையா அவருடைய பேரு. இதுல முரண் என்னன்னா, வாழ்க்கை முழுக்க வெள்ளக்காரனை எதிர்த்ததும் வஉசி தான், அவருடைய சொந்த மகனுக்கு வெள்ளக்காரனோட பேரை வச்சதும் அதே வஉசி தான். நன்றி கடன் காரணமாக வாலேஸ்வரன் அப்படின்னு வந்து பேர் வச்சாரு. சரி, எப்படியும் அவருக்கு வந்து சன்னத்து கிடைச்சிருச்சு, திரும்ப வந்து அவருக்கு தெரிந்த தொழில், இந்த படிப்பை படிச்சாரோ அந்த தொழிலை பழகலாம் அப்படின்ற ஒரு நிலைமை வருது, ஓரளவுக்கு தைரியம் வருது. ஒரு வழியாக கைவிட்டு போன அந்த வக்கீல் தொழில் அப்படின்றது இந்த வாலஸ் அப்படின்ற அந்த துரையின் காரணமாக அவருடைய புண்ணியத்தால் அவருக்கு கிடைக்கிது. இந்த சன்னத்து கிடைச்ச உடனே மறுபடியும் வக்கீல் கோட்டை போடுறாரு. ஓரளவுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு நம்பிக்கையும் பிடிப்பும் ஏற்பட்டவர் இங்கேருந்து நேராக மனைவியை கூட்டிகிட்டு கோயில்பட்டி போகிறாரு. சின்ன வகையில் வந்து திரும்பவும் அவர் நீதிபதி வக்கீல் இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. மறுபடியும் சொந்த ஊரான தூத்துக்குடிக்கே போகிறாரு. மறுபடியும் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிக்க தொடங்குறாரு. இப்போது இவ்வளோ நடந்தது இல்லையா, ஒரு பெரிய போராட்டம். அவர் சிறைக்கு வந்ததுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கே வழி இல்லைனாலும் ஒரு விஷயத்தை மட்டும் இவ்வளோ கஷ்டத்துலையும் அவர் வந்து விடாமல் பண்ணிட்டு இருந்தார். அது என்னன்னா அவருடைய பொது சேவை தான். அது வந்து இவர் திரும்பவும் வக்கீலாக தூத்துக்குடிக்கே வந்தப்புறமாவும் சரி, ஏன் சென்னையில் மண்ணெண்ணெய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த காலகட்டத்திலையும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கையை பிசைஞ்சிக்கிட்டு அந்த ஒண்டி குடித்தனத்தில் உட்காந்தப்போ ஒரு விஷயத்தை மட்டும் அவர் விடவே இல்லை. தன்னை நாடி யார் வந்தாலும் அந்த பொது சேவை அப்படின்றத பண்ணிகிட்டே இருந்தார்.
இன்ஃபேக்ட் அவர் இந்த கஷ்டப்பட்ட காலங்கள்லேயே சென்னையில் அங்கங்கே அவர் வந்து அவருடைய முயற்சியினால் இந்த பண்டகசாலை இந்த மாதிரியான யூனியன் இதெல்லாம் வந்து தொழிலாளர்களுக்கு மத்தியில் வந்து அவர் போன இடத்துலையும் அவருடைய மார்க் இருந்தது. அவர் அங்கங்கே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அமைச்சு கொடுக்குறாரு. இந்த மாதிரியான ஒரு அறிவை வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ண முடியாது அப்படின்னாலும் இந்த வக்கீல் தொழிலில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதனால அவர் படித்த படிப்பை வந்து போகிற இடத்துலலாம் வந்து குரலற்ற மக்களுக்கு வந்து அவர் பொது சேவையாக அவர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். ஸோ இப்படியாக அவருடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு பிடிப்பு வருது. தூத்துக்குடிக்கே திரும்ப போகிறாரு, வக்கீலாக அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இப்போ அரசியல் விட்டுறாது இல்லையா அவர் திரும்பவும் வந்து இந்த அரசியல் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு. ஆனால் இப்போது காங்கிரஸ் அப்படின்றதோட 1927 அப்புறமா அந்த காங்கிரஸ் அப்படின்றதோட காட்சிகள் மாறி இருக்குது. இப்போ வந்து 20க்கு அப்புறமாவே காந்தியவாதத்தில் வந்து காங்கிரஸ் பயணம் இப்போ செய்ய தொடங்கியிருக்கு. இப்போ காந்தியவாதம் காந்திய வழியில் வந்து பெரிதாக நாட்டம் கொள்ளாதவர், விருப்பம் கொள்ளாதவர் தான் வஉசி அப்படின்றதுனால அவரால் முடிஞ்ச வரைக்கும் வந்து காந்தியவாதம் இல்லாத இன்னொரு வழியில் வந்து இழுக்க பார்க்குறாரு. பட் இவர் இழுத்த இழுப்புக்கு காங்கிரஸ் வந்து வரலை. அவருக்கு நிலைமை என்ன அப்படின்னு புரியுது. 1927க்கு அப்புறமாவே வந்து வேறு வழி இல்லை, வேறு வேறு பாதைகளில் தான் நம்ம போகணும் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரசியல் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் அப்படின்றதுலேருந்து விலக ஆரம்பிக்கிறாரு. வஉசி அப்படின்ற பேர் வந்து இந்திய அரசியல் அந்த வானத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாகவே வந்து மறக்கடிக்கப்படுது, மறையவும் தொடங்குது. காலங்கள் இப்படியே போயிட்டு இருக்கு. 1936 இவர் என்னதான் வந்து காங்கிரஸை விட்டு பிரிஞ்சாலும் இவருடைய பற்று எந்த அளவுக்கு இருந்ததுன்னா கடைசி வரைக்கும், இப்போ காலங்கள் மாறுச்சு, காட்சிகள் மாறுச்சு அரசியல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இப்போ அதே கட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி இந்த மாதிரியெல்லாம் வந்து புதிய புதிய கட்சிகளும் புதிய புதிய கொள்கைகளோட இங்கே இருக்க மக்களுடைய நலனுக்காக அப்படின்லாம் தொடங்கின காலகட்டம் அது. ஆனால் இவருடைய காங்கிரஸோட இவருடைய பந்தம் என்னதான் உள்ள காங்கிரஸ் போகிற பாதை காந்தியவாதம் அவருக்கு பிடிக்கல அப்படின்னாலும் திலகர் அவருடைய குருவான திலகரோட பாதையில் வந்து அந்த காங்கிரஸ் பிடிப்புன்றது கடைசி வரைக்கும் இந்த மனுஷனுக்கு வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லேருந்து விலகி இருந்தாலும் இப்போ புதிதாக வந்த கட்சிகள் ஜஸ்டிஸ் பார்ட்டிலாம் இருக்கு இல்லையா, இதிலலாம் வந்து என்னதான் இருந்தாலும் சேரலை. கடைசி வரைக்கும் ஒரு ஒரிஜினல் காங்கிரஸ்காரனாக தான் இருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு இருக்கிறாருன்னா 1936 வருஷம் அவர் இந்த பூமியில் உயிர் வாழ்ந்த கடைசி வருஷம். ஸோ அந்த வருஷத்தில் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய உடலை விட்டு உயிர் போக போகுது அப்படின்னு தெரியுது. என்ன சொல்கிறாருன்னா, நான் செத்தாலும் காங்கிரஸ் அலுவலகத்தில் தான் நான் உயிர் விடணும்னு நினைக்கிறேன், அங்கே கூட்டிகிட்டு போங்க, என்னை தூக்கிட்டு போங்க, அந்த அலுவலகத்தில் காங்கிரஸ் ஆஃபீஸில் படுக்க வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் வைக்கிறாங்க, கிடத்துறாங்க. அவ்வளோதான், இது கடைசி நிமிடம் அப்படின்றத தெரிஞ்சு வீட்டுக்கு உறவினர்கள்லாம் பேசி அவரை திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அவருக்கு வாயில் வந்து கடைசியாக வந்த வார்த்தைகள் என்னென்னா, ஐயோ நான் வந்து கடைசி வரைக்கும் இவ்வளோ பாடுபட்டும் என் கண்ணால் இந்த நாடு சுதந்திரம் அடையிறத பார்க்காம போகிறனே அப்படின்னு கண்களில் நீர் வர மாதிரி அவர் சொல்கிறாரு. அடுத்தது காங்கிரஸோடைய ஒரு சீடன் சிவகுருநாதன் அப்படின்ற ஒரு சீடர், அவர் காங்கிரஸை சேர்ந்தவர், அபிமானி. அவரை வந்து ஒரு பாடல் எனக்காக பாடு அப்படின்னு கேட்குறாரு அவர் உயிர் விடும் தருவாயில். என்ன பாட்டுனா அவருடைய ஆறுயிர் நண்பனான சுப்பிரமணிய பாரதி அவர்கள் எழுதின என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் அப்படின்ற பாட்டை வந்து பாட சொல்கிறாரு. சிவகுருநாதன் அவர்கள் வந்து அந்த பாட்டை பாட தொடங்குறாரு. அவர் பாடி முடியறதுக்கும் வஉசியோட உயிர் பிரியறதுக்கும் சரியாக இருந்தது. இதுதான் வஉசியோட வரலாறு. இதுதான் வஉசி அவர்களுடைய போராட்டம் மிகுந்த வலி நிறைந்த வரலாறு. இப்போது வஉசி மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுக்க முடியுமா, தேசத்துக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்வி தான். தேசத்துக்காக உயிர் விட முடியுமா அப்படின்னு ஒத்தை வார்த்தையில் நம்மளால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் இப்படி தேசத்திற்காக எல்லாத்தையுமே வாரி கொடுத்த உயிரையே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன இந்த மாதிரியான தியாகிகளோட வரலாற்றை நம்ம படித்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் இந்த மாதிரியான தியாகிகளுக்கு, இந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்த தியாகிகளுக்கு நம்ம பண்ணுறது குறைந்தபட்ச ஒரு நன்றி கடனாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வஉசியோட வரலாறு வந்து என்னால் எவ்வளோ தூரம் வந்து நியாயமாக இதை பதிவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நியாயமாக நான் வந்து பதிவு செஞ்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் படித்த புத்தகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன். முதல்ல வந்து இந்த திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908, ஆரா வெங்கடாச்சலபதி அப்படின்றவர் சாகித்ய அகாடமி 2024 சாகித்ய அகாடமி வாங்கின நாவல் இது. அதற்கு அடுத்தபடியாக ரொம்பவுமே எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு புத்தகம் அப்படின்னா கப்பலோட்டிய தமிழன் வஉ சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு மாப்போசி அவர்கள் எழுதின ஒரு புக்கு, அவருடைய மொழி நடையிலேயே வந்து எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு புக்கு. ஷார்ட் ரீட் வேணும் அப்படின்றவங்க இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் வாங்கி படிக்கலாம். அடுத்தது எனக்கு வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்களில் ஹெல்ப் பண்ணது வந்து இந்த சுதந்திர சுடர்கள் ஸ்டாலின் குணசேகரன் எழுதினது. இதில் வந்து வஉசி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றின ஒரு ப்ரீஃப் சம்மரி மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் சுதந்திரத்துக்காக போராடின அன்சங் ஹீரோஸோட நிறைய கதைகள் வந்து இதில் வரலாறு இதில் இருக்குது. ஸோ இது 3 புத்தகங்கள் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நியாயமான ஒரு பதிவை கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். சரி, மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கல்மனிஸ்.